அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வணக்கம். இப்போது சில தினங்களுக்கு முன்பு நமது இந்திய நாட்டின் அரசாங்கத்தின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் நிதி பரிவர்த்தனைக்காக அச்சடிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளில் ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000 செல்லாது என அறிவித்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகிய தாங்கள் அன்றாட இந்திய மக்களின் இயல்பு வாழ்க்கையை முறியடித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற தங்களிடம் இந்திய மக்களின் சார்பாகவும் அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் சுபாஷ் பாபு ஆகிய நான் எனது கடும் கண்டனத்தை இந்திய அரசாங்கத்தின் முன் கொண்டு வருகிறேன். கருப்பு பணம், அரசியல்வாதிகளால் உருவான ஊழல் பணமும் அதிகாரிகளால் உருவான லஞ்சப்பணமும் ஒழிப்பதற்கான நடவடிக்கையாக தற்போது நடைமுறையில் இருந்து வரக்கூடிய ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என தாங்கள் அறிவித்தாலும், இன்னொரு புறம் ஊழல் அரசியல்வாதிகளையும் லஞ்ச லாவணிய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அதிகாரிகளையும் எவ்வித கட்சி சார்பும் இன்றி அனைவரையும் புனிதராக ஒட்டுமொத்தமாக ஆக்கும் வேளையில் முழுமூச்சாக இறங்கி இந்த நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு செயல்படுத்தியதற்கு இந்திய மக்களின் சார்பாக அன்புதயம் கட்சியின் சார்பாக முழு கண்டனத்தை பகிரங்கமாக தங்கள் முன் கொண்டு வருவதில் எந்தவித தயக்கமும் இன்றி முன்வைத்ததில் எந்த தவறுமில்லை என நான் எண்ணுகிறேன். ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் லஞ்ச ஊழல் லாவணிய நடவடிக்கைகளால் உருவான கருப்பு பணத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? 1% குறைவான அரசியல்வாதிகளும் மாதாந்திர ஊதியம் பெறும் அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் பொதுத்துறை நிறுவன அதிகாரிகளும் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு 30% 40% வரையிலான அதிகாரிகளும் இதில் உருவாகியிருக்கிற கருப்பு பணம் தொழிலில் முடக்கி நேரடியாகவும் பினாமியாகவும் உருவாகியிருக்கிற நிறுவனங்கள் இவர்களின் மீது அரசு நேரடி நடவடிக்கையில் ஈடுபட தயங்கி கருப்பு பணத்தின் மீதான நடவடிக்கை என்று ஒட்டுமொத்த இந்திய மக்களின் பொருளாதார வலுத்தன்மையையும் தூய்மையையும் சிதைவுபடுத்தியிருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை உங்கள் மீது சுமத்த அன்புதயம் கட்சிக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பார்வைக்கு அன்புடன் கொண்டு வருகிறேன். நாட்டின் பொருளாதார சரிவு ஆளும் கட்சி அரசுக்கு தெரியும். ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் ஆட்சிக்கால நிர்வாகத்தை வலு சேர்ப்பதற்காக நிதி நிலைகளில் மீதான அவ்வப்போதைய நடவடிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆளுங்கட்சியால் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. அப்படி நடவடிக்கை எடுத்த போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக ஒருவர் மீது ஒரு கூட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வருகிற போது அதில் ஒட்டுமொத்தமாக அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது அரசியலுக்காக இருந்திருக்கும். அதற்காக அவர்கள் மீதான நடவடிக்கை ஆளுங்கட்சியால் தவிர்க்கப்பட்டு இருக்கும். ஆனால் அவர்கள் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அதில் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்கிறேன் என்ற அடிப்படையில் இது போன்றதொரு விஷயங்களில் தனது இயலாமையையும் தயக்கத்தையும் தவிர்த்துவிட்டு ஒட்டுமொத்த மக்களின் மீதும் ஒரு நடவடிக்கையை வலுக்கட்டாயமாக திணித்து தனது ஆளும் கட்சியின் நேர்மையை நிரூபிக்க இது போன்றதொரு நடவடிக்கை இதுவரை உலக அரசியலில் எங்குமே நடந்ததில்லை. மன்னர் மானியத்தை ஒழிக்க வேண்டும் என்று முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் நடவடிக்கை எடுத்த போதும் அதில் அமல்படுத்துகிற போதும் காங்கிரசுக்கு ஆதரவு என்ற நிலையில் சிலர் இருந்தபோது அந்த சமஸ்தான நிதி ஆதாரங்களுக்கு மட்டும் பாதுகாப்பும் பதவியும் அளித்த அரசியலையும் இந்த நேரத்தில் கண்டனத்திற்குரியதாக தங்கள் முன்வைக்கிறேன். அதே நேரத்தில் பொருட்கள் அளவீடு செய்வதில் கால்படி, அரைப்படி, முக்கால்படி, ஒரு படி என்று நடைமுறையை மாற்றி நிறுத்தல் அளவை கொண்டு வந்ததும், சான், முழம், கஜம் என்ற முறையை மாற்றி மீட்டர் அளவில் அளவு முறையை கொண்டு வந்ததும், ஃபர்லாங், மைல் முறையை மாற்றி கிலோமீட்டர் தூர அளவை கொண்டு வந்ததும் என்று அளவீடுகளை முறைப்படுத்த அரசு கொண்டு வந்த நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருந்தது. பண நாணய மதிப்பு மாற்றி அமைத்ததும், காலனா, அரையனா, ஒரணா என்ற நடைமுறையை பைசா அளவில் வந்ததும் என இது நிதி வரையறை செய்யப்பட்டதும், பணத்தின் மதிப்பு 192 பைசாவிலிருந்து 100 பைசாவாக இந்திய நாணய மதிப்பை குறைத்தது என அரசு எடுத்த நடவடிக்கை என்றாலும், இந்திய ரூபாயின் மதிப்பு சர்வதேச நாணய மதிப்போடு ஒப்பிடுகையில் இந்திய நாணயத்தின் மதிப்பு குறைந்துவிட்டது என்ற விமர்சனமும் அன்று அரசின் முன் வைக்கப்பட்டது. நேரடியாக அரசு நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நேரடி மறைமுக பாதிப்பு இல்லாமல் எல்லோருக்குமான முறைமைப்படுத்துதலில் அரசின் நடவடிக்கையின் ஒரு ஒழுங்கு இருந்ததை காண முடிந்தது. இது போன்றதொரு எந்த ஒரு ஒழுங்குமுறையும் ஒரு அரசாக ஆளுங்கட்சி நிலையில் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. இதுவரையில் பாரதத்தின் எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன.
நிதிநிலை அறிக்கைகள் நிதி அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நாட்டின் வளர்ச்சி நிலையும் ஆளுங்கட்சி நிலையில் 8.5% நிலையில் சமநிலைப்படுத்தும் வகையில்தான் இந்திய பொருளாதார நிலை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ஆளுங்கட்சியால் இந்திய நாட்டின் வளர்ச்சி நிலை குறியீட்டு இலக்கை காட்டிக் கொண்டிருக்கிற போது, அந்த குறிப்பிட்ட வளர்ச்சி நிலையில் நிலைத்தன்மையில் மட்டும் தனது இலக்கை வைத்துக்கொண்டு இந்திய அரசு செயல்படுவதை காண முடிகிறது. நிதி அமைச்சகத்திலிருந்து ஒரு பொருளுக்கு அதன் மதிப்பீட்டின் அடிப்படையில், விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் வரி விதிப்பு நடைமுறைகளில் வித்தியாசப்படுத்தி காட்டி இந்த நடைமுறையை கடைபிடிக்கிறது என ஒவ்வொரு ஆட்சியின் போதும் ஒவ்வொரு நிதி அமைச்சரும் பொருட்களின் மீது வரி விதிப்பு தன்மை குறித்து விளக்கத்தை அளிப்பதில் எந்த நிதி அமைச்சரும் தவறியதில்லை. இதனையே தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த அரசில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்களும் காலனியையும் இன்னொரு பொருளையும் ஒப்பீடு செய்து இரண்டுக்கும் ஒரே வரி விதிப்பு செய்ய முடியாது என்று வேறுபடுத்தி காட்டியிருந்ததை இந்த இடத்தில் அன்புதயம் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இதுபோன்றதொரு உதாரணங்கள்லாம் காட்டப்பட்ட பல சம்பவங்கள், பல அமைச்சர்களை நாம் பார்த்துவிட்டோம். ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய பொருளாதார வல்லுநர் திட்டக்குழுவில் இடம்பெற்று இருக்கிறார், நிதியமைச்சராக இருக்கிறார், பிரதமராகிவிட்டார். இரு பொருளாதார மேதைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசு அமைந்துவிட்டது. ஒருவர் நிதியமைச்சர், இன்னொருவர் பாரத பிரதமர். நாட்டின் பொருளாதாரத்தையே உயர்த்தக்கூடிய, தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான் என்று சித்தரிக்கப்பட்ட முன்னாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு மன்மோகன் சிங் அவர்களையும் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களையும் இந்தியர்களாகிய நாம் பார்த்துவிட்டோம். எப்போது விளம்பரப்படுத்துதலும் தன்னை முன்னிலைப்படுத்துதலிலும் ஒரு நபரோ ஒரு அரசோ இறங்கிவிட்டால் அங்கு ஊழலும் நிர்வாக சீர்கேடுகளும் அங்கு உருவாகியிருக்கும் என்பதுதான் யதார்த்தமாக இருந்திருக்கிறது. இதைத்தான் இதுவரையில் நாம் கண்டிருக்கிறோம். சீரிய முறையில் நமக்கு அமைந்த பதவிகளில் இருந்து கொண்டே கூட சீரிய நடைமுறைகள், சீரிய நடவடிக்கைகள் மூலம் தன் செயல்திறனால் எதையும் செய்து காட்ட முடியும் என்ற அடிப்படையில் மரியாதைக்குரிய திரு வி.பி. சிங் அவர்களை அன்புதயம் கட்சி இங்கு தங்களிடம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி மத்திய ஆளுங்கட்சியாக இருந்தபோது, அதில் ஒரு நிதி அமைச்சராக திரு வி.பி. சிங் அவர்கள் இருந்தபோது, அவர் நிதித்துறை மூலம் ஒரு நடவடிக்கை மேற்கொண்ட போது அன்றைய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் திரு வி.பி. சிங் அவர்களின் நடவடிக்கையை ஆதரிக்காமல் ஆளுங்கட்சி அரசை காப்பாற்ற, ஆளுங்கட்சியை நடத்த நடவடிக்கை தன்மைக்கு உட்பட்டவர்கள் போன்றோரின் ஆதரவுதான் முக்கியம் என்ற அடிப்படையில் மரியாதைக்குரிய திரு வி.பி. சிங் அவர்கள் எடுத்த நடவடிக்கை தன்மைகள் வெளிவராமல் செய்ததுடன் அவர்களின் அமைச்சர் பதவி துறையும் மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் பின் மாநில அரசில் கவனம் செலுத்திய திரு வி.பி. சிங் அவர்கள் சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்களின் மீதான நடவடிக்கை ஆளுங்கட்சி நிலையில் ஒரு முதல்வர் நிலையில் மேற்கொள்ள முனைந்தபோது அங்கு நிகழ்ந்த அசம்பாவிதங்களை பொறுப்பேற்று முதல்வர் நிலையில் சரியாக நடந்து கொள்ள இயலவில்லை என்று தன் பதவியை ராஜினாமா செய்த வரலாறும் உண்டு. சீரிய அரசியலையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிற போது அங்கு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு செயல்படுபவர்களுக்குத்தான் அரசியல் என்பது கூட. இந்திய நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளையும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் தனது பதவி காலத்தில் பல அதிகாரிகளோடு தொடர்புகளில் இருந்தும் முழுமையாக அரசியல் தெரியாமல் ஒரு சிறந்த நிர்வாகியால் அரசியலில் நிலை கொள்ள முடியாமல் போய்விட்டதே என்று வி.பி. சிங் அவர்கள் மீது அரசியலையே மீறி ஒரு பரிதாபம்தான் அன்புதயம் கட்சிக்கு அவர் மீது இங்கு நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பொருளாதார நிதி நெருக்கடிகள் பல்வேறு காலகட்டங்களில் ஒரு அரசுக்கு ஏற்பட்டது எதனால் என்று ஆளுங்கட்சிகளால் கவனம் செலுத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இதுபோன்றதொரு விஷயங்களில் கவனம் செலுத்தியதாக தங்கள் அரசு இதுவரையில் காண முடியவில்லை. நடவடிக்கை எடுப்பது என்பதும் நிர்வாகத்தை சீர்திருத்தம் செய்வது என்பதிலும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் எல்லா விஷயத்திலும் ஆரம்பம் முதற்கொண்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில் தனிநபர் நிலையில் தங்களின் பேச்சும் நடவடிக்கைகளும் அமைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் காண முடிகிறது. ஏதாவது ஒரு அடிப்படையில் ஆளுங்கட்சி அடிப்படையில் தன் செயல்பாட்டை அமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் தாங்கள் கட்சியின் அடிப்படையில்தான் அரசு நிர்வாக மட்டத்திலும் மற்ற நிர்வாக நடவடிக்கைகளிலும் மேற்கொள்வது போலவே உங்கள் செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறீர்கள், அமைந்து கொண்டும் இருக்கின்றன. நமது பாரத தேசத்தில் சில மாநிலங்களில் உங்களின் கட்சி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, பல மாநிலங்களில் ஆதரவு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பெரும்பாலான மக்களின் ஆதரவு நிலையில் பாரத பிரதமராக தாங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை தனிப்பட்ட முறையிலோ உங்கள் கட்சி அடிப்படையிலோ உங்கள் மீதான விமர்சனம் தேவையில்லை. அதே நேரத்தில் ஒரு பாரத பிரதமராக தங்களது நடவடிக்கையின் தன்மையில், நிர்வாக செயல்பாடுகளில், தங்களது நடவடிக்கைகள் தன்மையில், எதிர்க்கட்சி நிலைகளில் விமர்சிக்க அரசியல் கட்சிகள் சிலவற்றிற்கு மக்களிடம் வாய்ப்பு, பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்தில் குரல் ஒலிக்க வாய்ப்பு கிட்டியிருக்கிற நிலையில் எங்களது அன்புதயம் கட்சி அரசியல் ரீதியிலாக தம் கருத்தை முன்வைத்து இங்கு பதிவு செய்ய முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சி ரீதியிலான மக்கள் புறக்கணிப்பு ஒரு அரசியல் கட்சியாக தேர்தலில் புறக்கணிக்கப்பட்டது என்பதற்காக
ஒட்டுமொத்த இந்திய மக்களின் நலனுக்காக அன்பதம் கட்சி இங்கு தன் கருத்தை பதிவு செய்யாமல் தவறவிட விரும்பவில்லை. ஜனநாயக ரீதியிலான அரசியல் உரிமையை விட்டுக் கொடுக்க விரும்பாத நிலையில் இந்த பதிவு தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் இந்திய நாட்டில் 7 முறை மத்தியில் கூட்டணி ஆட்சி நிகழ்ந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சியில் அதிகம் அங்கம் வகித்தது பாரதிய ஜனதா கட்சி தான். தனிப்பெரும்பான்மை ஆட்சியை விட கூட்டணி கட்சி ஆட்சியில் நிகழ்ந்த ஊழல்கள், அரசியல்வாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஊழல் நடவடிக்கை மேற்கொண்டவர்கள் மீதான நடவடிக்கையில் மக்களின் கவனம் திரும்பியிருக்கிற இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசின் கருப்பு பணத்தின் மீதான நடவடிக்கை, அந்த ஊழல் அதிகாரிகளின் மீதும் லஞ்ச லாவணிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கையை தவிர்த்து அவர்களை புனிதராக்கும் வேளையில் தாங்களே களமிறங்கி தலைமையேற்று அவர்களை தப்பிக்க விடுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகத்தான் கடந்த 8 மாத காலமாக தங்களின் நடவடிக்கை செயல்பாடுகள் நிதி அமைச்சகத்தின் மூலம் மேற்கொள்வது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கருப்பு பண ஒழிப்பின் மீதான நடவடிக்கைக்கு எந்தெந்த அடிப்படையில் எல்லாம் வரையறைகள் வகைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன? ஏதாவது ஒரு தனிநபர் வகைப்பாடு வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா? பொருளாதார நிலைகளில் உச்சவரம்பு வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா? கருப்பு பணம் இவ்வளவுதான் முடங்கி போயிருக்கிறது என்று மதிப்பீடு செய்யப்பட்டு இருக்கிறதா? 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்குள் எவ்வளவு பணம் மாற்றப்படும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதா? அப்படி நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு தக்கபடி ரிசர்வ் வங்கியில் அச்சடிக்கப்பட்ட ரூபாய் 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் இவ்வளவுதான் என வரையறை செய்யப்பட்டு இருக்கிறதா? தனிநபர் வகைப்பாடுகள் அடிப்படையில் எந்த வகைப்பாட்டில் லஞ்ச பணமும் ஊழல் பணமும் அடங்கியிருக்கிறது என்ற அடிப்படையில் எந்த வரையறையும் செய்யாமல் ஒரு நாள் 2016 நவம்பர் 8ஆம் தேதி திடீரென்று அதிரடி அறிவிப்பாக ரூபாய் 500, 1000 செல்லாது என மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஆகிய தாங்கள் மன் கி பாத் வானொலி மீடியா மூலம் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் உரை நிகழ்த்தி ஒரு ஒட்டுமொத்த இந்திய மக்களின் மீது ஒரு தேசிய நிதிநிலை நெருக்கடி நிலையை ஒரு அரசே கொண்டு வந்ததை இந்த தலைமுறைதான் காண நேர்ந்தது. 1974ஆம் ஆண்டு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த நெருக்கடி நிலையின் போது அரசியல் ரீதியிலாக நெருக்கடி கொடுத்த அரசியல் கட்சிகளின் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக அது இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்குள் காழ்ப்புணர்ச்சிகளில் ஏற்பட்ட அரசியல் நடவடிக்கையாகத்தான் அதை மக்கள் கருதினர். 2016 நவம்பர் 8ஆம் தேதி ஊழலை ஒழிக்கப் போகிறேன், லஞ்சத்தை ஒழிக்கப் போகிறேன் என்று சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் மீதும் அதிகாரிகளின் மீதும் வரி ஏய்ப்பு செய்து நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீதும் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களின் மூலம் நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக ஒரு அரசாணை மூலம் பிரகடனப்படுத்தி ஒரு ஆளுங்கட்சி அரசாக தாங்கள் பிரதமர் நிலையில் எடுத்த நடவடிக்கை ஒரு கையாளாகாத அரசின் நடவடிக்கையாகத்தான் அன்பதம் கட்சி இதனை கருதுகிறது. இப்போது ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மாற்றிக்கொள்கிற நிகழ்வுகள் அரசு நிர்ணயித்த முறைகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் நேரடியாக தனிநபர்களாக பண பரிவர்த்தனையில் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. பண பரிவர்த்தனை செய்யப்பட வேண்டிய வங்கிகள், துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு சார்பு நிறுவனங்கள் இவைகளில் பொதுமக்கள் பங்களிப்பை விட ஊழல் பணமும் லஞ்சல் பணமும் வெள்ளைப்பணம் ஆக்குவதற்கான வழிவகைகளைத்தான் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஒரு 8 மாத காலமாக வருமான வரித்துறை நடவடிக்கைகள் பொதுமக்களிடம் அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்டதின் பின்விளைவுகளின் மறைமுக நடவடிக்கைகளில் தன்மை வெளிவராமல் இருக்க வாய்ப்பில்லை என்று கருதக்கூடிய அளவில்தான் இந்த நடவடிக்கைகளை அரசின் நடவடிக்கைகளை கருத வேண்டியது இருக்கிறது. வருமான வரித்துறையை ஒரு பொருட்டாக கொள்ளாதவர்களும், எனது வீட்டில் வருமான வரித்துறையினர் வந்தால் அவர்கள் அள்ளி கொண்டு போக ஒன்றும் இல்லை, நான் கடன்காரன், அவர்களால் என்ன செய்ய முடியும் என்று கேலி செய்தவர்கள் கூட நான் வருமான வரி கட்டிவிட்டேன், நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்ல வைத்து வருமான வரித்துறை அவரையே விளம்பர தூதராக விளம்பரப்படுத்தி கொண்டிருந்ததையும், அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக வரி ஏய்ப்பு சம்பந்தமாகவும் வருமான வரித்துறை நிதி ஆண்டுகளுக்குரிய தனிநபர் வருமான வரி விதிப்பு தவிர அன்டிஸ்க்ளோசபிள் இன்கம் டிக்ளரேஷன் ஸ்கீம் என்று ஏற்கனவே 2-3 முறை காங்கிரஸ் கட்சி அரசால் அமல்படுத்தப்பட்ட டிஷ் முறை இம்முறை இப்படி பாஜக அரசு கொண்டு வந்து அமல்படுத்தி இருக்கிறது. அதன் பிறகு தொடர்ந்து விளம்பரப்படுத்துதல் தன்மை, வருமான வரித்துறையின் எச்சரிக்கை விளம்பரங்கள் எல்லாமே கடந்த காங்கிரஸ் ஆட்சி கருப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சலுகைகளை இம்முறை பாரதிய ஜனதா கட்சி அரசால் ஏற்படுத்தி கொடுப்பதற்குத்தானா என்று கேட்கிற அதே நேரத்தில் சாதாரண மக்கள், பொதுமக்கள் தம் கையிருப்பாக வைத்துக்கொண்டு அவரவர் அளவில் பொருளாதார நிலைகளில் தம்மை தக்க வைத்து கொள்ளவும் எதிர்கால நலன் கருதி பல ஆண்டுகள் சேமிப்பை கூட எப்படி இவ்வளவு பெரிய தொகையை சரியான முதலீடாக ஆக்குவது என்று கேள்விக்குறியை தான் சாதாரண மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் அன்றாட வாழ்வாதார நிலையில் இருப்பவர்கள் கூட சாதாரண கையிருப்பாக வைத்திருக்கக்கூடிய அரசின் செல்லாத ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் கிழித்து வீசக்கூடிய அளவிற்கு பாமரத்தனமாக வட இந்திய பகுதிகளில் மக்கள் மிரட்சிக்கு உள்ளானதையும் காண்கிற போது இந்திய மக்களின் பொருளாதார நிலையை, தனது அன்றாட வாழ்க்கையை டீ கடையிலிருந்து துவங்கினேன் என்று சொல்லக்கூடிய பிரதமர் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் சரியாக செயல்படாமல் போய்விட்டாரே, ஊழலை ஒழிக்கிறேன்,
லஞ்சத்தை ஒழிக்கிறேன், அதனால் உருவான கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், கருப்பு பணம் இருக்கையில் வெள்ளை பணத்தோடு ஊடுருவுகிற கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன் என்ற அடிப்படையில் எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் செயல்பட்டதன் விளைவு கடந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது கருப்பு பணம் வெள்ளைப்பணம் ஆக்கப்பட்டது போன்று பாரதிய ஜனதா அரசின் மூலம் இந்த முறை தன் பங்குக்கு செய்துவிட்டாரே என்றுதான் அன்பதம் கட்சியை என்ன செய்து இருக்கிறது. எந்த தனிநபர் பண உச்சவரம்பும் வரையறையும் அரசால் கொண்டுவரப்படாமல் மேற்கொள்ளப்படுகிற இந்த நடவடிக்கை எந்த பலனும் அளிக்கப் போவதில்லை. தனிநபர் நிலையில் பொருளாதார கட்டமைப்பு ஒரு சங்கிலி தொடர் போன்றது. அதை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு தனிநபரின் பண பரிவர்த்தனை சங்கிலி தொடர்களில் அவரவர்களுக்கென்று தனியாக இருந்து கொண்டிருக்கையில் அதை புரிந்து கொண்டு செயல்படுத்தும் திறனில்லாத பாஜக அரசு போன்றுதான் ஒட்டுமொத்த மக்களும் சந்திக்கக்கூடிய நடைமுறையைத்தான் கடந்த கால அரசுகள் போன்று செயல்திறன் ஒன்றுதான் தங்களிடம் இருக்கிறது என்பதையும், கட்சி பேதமின்றி நாட்டின் நலன் கருதி நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படை அம்சமாக கொண்டு இறையாண்மை என்ற தலைப்பில் திட்டமிடுதலோடு செயல் திட்டங்களை வரையறை செய்து வைத்திருக்கிற அன்பதம் கட்சி செயல் திட்டங்கள் தான் ஒட்டுமொத்த மக்கள் சார்பு நிலைகளில் அவரவர் பொருளாதார நிலைகளுக்கு தக்கபடியான மக்களின் பங்களிப்பும் வரி விதிப்பு முறையும் தனிநபர் நடவடிக்கையும் அந்தந்த தனிநபர் நிலையில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தவர்களை சட்டம் ஒழுங்கு மீறுபவர்களை நடவடிக்கை தன்மைக்கு உட்படுத்த அன்பதம் கட்சி செயல் திட்டம் வகுத்து வைத்திருப்பதை உங்களால் ஒரு அரசாக பாஜக கட்சி அரசால் செயல்படுத்த முடியும் என்றால், பாரத பிரதமராகிய மரியாதைக்குரிய தங்களால் செயல்படுத்த முடியும் என்றால், கருப்பு பணத்தின் மீது ஒழிப்பு மட்டுமல்ல, லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். தனிநபர் செயல்பாடுகளுக்கு தக்கபடியான நிதிநிலை வரி விதிப்பு நடைமுறைகள் இதுவரையில் எந்த அரசும் கொண்டு வந்ததில்லை. எனக்கு தெரிந்த வரையில் நிதியமைச்சர் என்று திரு மன்மோகன் சிங் அவர்களை தெரியும். ஆனால் திரு ப சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சர் நிலையில் விகிதாச்சார வரி விதிப்பு நடைமுறையை இவர் கொண்டு வந்து விடுவார் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போவதும், கடைக்கோடி இந்தியனையும் வரி விதிப்பில் கொண்டு வந்து விட்டேன் என்று நிதி கொள்கைகளை வரையறை செய்கிற அளவில்தான் இதுவரையில் நிதியமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கருப்பு பண விவகார நடவடிக்கைகளில் ₹500, ₹1000 நோட்டுகள் செல்லாத என அறிவிப்பு வெளியிட்டதிலிருந்து தாங்கள்தான் பிரதமர் நிலையில் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர, உங்களது அமைச்சரவையில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இருக்கிறாரா? நிதி அமைச்சகத்திலிருந்து அதன் அமைச்சராக இந்த அமல்படுத்துதலில் தனது துறை ரீதியிலான சட்ட ரீதியிலான மக்கள் பிரதிநிதிகளின் பங்களிப்பின்றி அரசாங்க ஆணை மூலம் ரிசர்வ் வங்கி மூலம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை பார்க்கிற போது அரசாணை மூலம் ஒரு அரசை நடவடிக்கை எடுத்தது தங்களது பாஜக அரசாகத்தான் இருக்கும் என்று அன்பதம் கட்சி கருதுகிறது. ஒட்டுமொத்த நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அம்சங்களில் நிதி ஆதாரத்தின் உத்தரவாதமின்மையை ஒரு அரசை ஒப்புக்கொண்டிருக்கிறது. நேரடி தொடர்பு நிலைகளில் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடாத பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் தாங்கள் மக்களிடம் ஆதரவு கோரியிருக்கிறீர்கள். கருப்பை வெள்ளையாக்க 8 மாத கால அவகாசம். பணப்பரிவர்த்தனை நிகழக்கூடிய நவம்பர் 8க்கு பிறகான அரசு குறிப்பிட்ட தேதி வரையில் பணப்பரிமாற்றங்கள் மீண்டும் ஒரு சில குறிப்பிட்ட தொகையை தவிர மற்றவை கருப்பு பண மாறுதலுக்கு வெள்ளை பணமாக இந்த புதிய ரூபாய் நோட்டுகள் போகப் போகிறது. காரணம், சரியாக திட்டமிடுதல் இல்லை. தேசியமயமாக்கப்பட்ட ஒரு சில வங்கியில் மட்டும்தான் வாடிக்கையாளர்களுக்கு பண மாறுதலுக்கு அனுமதிக்கப்படுவதும், ஒரு சில வங்கிகளால் வைப்புத் தொகை மட்டும் பெறுவதும், ஒரு சில வங்கிகளால் எந்த ஒரு பணமும் வெளிவராத நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அரசு துறை நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் வங்கிகளிலும் தனிநபர் நிலைகளில் பணப்பரிமாற்ற விவரங்கள் வெளிப்படைத்தன்மைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமராகிய தாங்கள் எந்த உத்தரவாதமும் அளிக்கவில்லை. எப்படி இந்த பாஜக அரசு 2014 அமைவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் அரசியலில் அமைந்தது என்பதை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். இது குறித்து தங்களுக்கு தெரிந்துதான் பிரதமர் வேட்பாளராக பாஜக சார்பாக தாங்கள் போட்டியிட்டிருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். 2009 ஆண்டு ஆகஸ்ட் 9 தமிழகத்தில் கம்பம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நான் தனித்து அன்பதயம் மக்கள் வேட்பாளர் என்று சுபாஷ் பாபு ஆகிய நான் என்னை அறிவித்து கொண்டு இந்திய அரசியலில் ஆளும் கட்சி நிலைகளில் எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணி கட்சி ஆட்சி அமைந்தாலும் லஞ்சமும் ஊழலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் நடந்தேறுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க எந்த கட்சியும் முன்வராத நேரத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் அரசியல் கட்சிகளுக்கு இடையே அரசியல் சமரசம்தான் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் முனைப்பு காட்டுகிற அளவுக்கு செயல்பாட்டில் கொண்டு வருவதில்லை என்பதனை தொடர்ந்து இதுவரையில் இந்திய அரசியலை கவனித்து வந்தவன் என்ற அடிப்படையில் தனித்து நான் தேர்தலில் போட்டியிடுவது முக்கியமில்லை என்பதை வெளிப்படுத்துகிற அதே நேரத்தில் எந்த கட்சியை பற்றி விமர்சனம் செய்தாலும் மற்றொரு பிரதான கட்சியின் பின்புலத்தில் இருந்து கொண்டு செயல்படும் கட்சி அல்ல, வேட்பாளர்கள் அல்ல, அன்பதயம் சார்பாக கொள்கை நிலைப்பாட்டின் தத்துவத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை முதன்மைப்படுத்துவதில் மக்களிடம் அரசியல் கூட்டங்களின் போதும் வாக்காளர்களிடம் தேர்தலின் போதும் ஆளுங்கட்சிகளிடம் நிலைப்பாடுகளை எடுத்து வைக்கிற போதும் தெளிவுபடுத்த வேண்டியதில் நான் கவனமாக இருக்கிறேன். அப்படித்தான் எனது அரசியலை நடத்தி கொண்டும் வருகிறேன். அதே சககாலத்தில் ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் தமிழகத்தில் தேவைப்பட்டது. அதே நேரத்தில் தேசிய அரசியலிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மக்கள் எண்ணினர். முதலில் இந்த அரசியலை நான் ஆரம்பித்து தமிழகத்தில் நடத்தி கொண்டிருந்த வேளையில் 1-2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சிலர் இயக்கங்கள் கூட ஆளுங்கட்சியின் எதிர்தரப்பு கட்சிகளின் பின்புலத்தில் இருந்து கொண்டு லஞ்ச ஒழிப்பு, அதற்கான போராட்டம், லோக்பால் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வைத்து
ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டனவே தவிர தேசிய அளவில் ஒரு மாற்றம் வந்த பிறகு அவர்கள் எங்கே சென்றார்கள் என்றே தெரியவில்லை. இப்படி ஒரு புறம் இருக்க, காங்கிரஸ் தலைமையில் முன்னாள் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அவரது பதவி காலத்தில் CAG பொது தணிக்கை குழு தலைவராக எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் ஒரு சில துறைகளில் நிகழ்ந்த ஊழல் நடவடிக்கைகள் குறித்த தணிக்கை நிலைகளில் சந்தித்தவைகளை முன்வைத்துக் கொண்டு பாராளுமன்ற நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தியதும், தொடர்ந்து ஊழல் குறித்து ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்த கட்சிகளின் ஆளுங்கட்சியின் ஊழலும் வெளிவந்ததும், அப்போது இந்த நடவடிக்கைகள் கூட பாராளுமன்ற குழுவில் விவாதிக்கப்பட வேண்டிய அம்சம் என்று பாஜக தரப்பிலும் கூட்டுக்குழு கூட்டுவது குறித்து அமளியிலும் கூச்சலிலும் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது. இப்படி தொடர்ந்த அரசியல் கட்சிகளால் ஆளுங்கட்சி நிலையில் தொடர்ந்த ஊழல் நடவடிக்கைகள் மீது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியின் வெளிப்பாடாகத்தான் தேர்தல் முடிவு அமைந்தது. அப்படி நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்தில் இந்திய பாராளுமன்ற தேர்தல் 2014இல் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு அதிக பெரும்பான்மையில் வெற்றி கிட்டி பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி ஆகிய தாங்கள் பிரதமர் பதவியேற்றீர்கள். அதன் பிறகு நிகழ்ந்த நடவடிக்கைகளில் நீங்கள் வெளிப்படுத்திய சிலவற்றை உங்கள் முன் அனுமதம் கட்சியின் சார்பாக முன்வைக்க விரும்புகிறேன். பொது தணிக்கை குழுவின் நடவடிக்கைகள் அரசியல் கட்சிகளை மிரட்டுவது போன்று இருப்பதாகவும், அதை கண்டிக்கிற விதத்திலும் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவளிப்பது போன்றதொரு, அந்த கட்சிகளுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது போன்றதொரு நிலையில்தான் உங்களது பேச்சுக்கள் அமைந்திருந்தன. பினாமி சொத்துக்கள் சட்டத்தின் தன்மையிலும் நடைமுறையிலும் ஒரு மிதத்தன்மை போன்றும், அதிகாரிகள் நிலையில் லஞ்ச லாவணியத்தின் மீது நடவடிக்கை போன்ற ஒரு கண்டிப்புத்தன்மை தாங்கள் அமைத்து கொண்டாலும், அவர்களின் மனைவி குழந்தைகள் பெயரில் உள்ள சொத்துக்கள் விவரங்கள் குறித்து அதிகாரிகள் கணக்கு நிலைகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியதில்லை என்பது போன்றதொரு நடவடிக்கை பணப்பதுக்களுக்கும் சொத்து குவிப்பதற்கும் இது ஆதரவு நிலை என்பது தவிர அன்புதம் கட்சி வேறு என்ன விமர்சனம் வைக்க முடியும்? கருப்பு பணம் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படுவதாகவும், அந்நிய நாட்டு வங்கிகளில் பதுங்கியிருக்கக்கூடிய பணங்கள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்படுவதாகவும், அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து ஆளுங்கட்சி நிலையில் பேசப்படுகின்றன. எதிர்க்கட்சி நிலைகளில் அந்த விவரங்கள் வெளிப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. இதுவும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலைகளில் ஒரு அரசியலாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் கருப்பு பண விவரங்கள் குறித்து விவரங்கள் வெளியிட முடியாது என அறிக்கை வெளியிட்டதும், அதேபோன்று இந்த ஆட்சியிலும் இப்போது சேகரிக்கப்பட்ட விவரங்களின் கருப்பு பண நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியவர்களின் பெயர்கள் அரசுக்கு கிடைக்கப்பெற்ற நிலையிலும் இது முழுமையாக வெளியிடப்படாமல், அப்படி பெயர்களை வெளியிடுவதிலும் பாரபட்சமாக நடந்து கொண்டு ஒரு சிலரின் பெயர்களை மட்டும் தங்கள் அரசு வெளியிட்டது. லோக்பால் அமைப்பது குறித்து மத்திய அரசுக்கு நெருக்கடி வந்தபோது வெளியிலிருந்து நெருக்கடி வருகிறது என்ற நிலையில் பாராளுமன்றத்தில் என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டியதில்லை என்று முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் கூறியதையும், பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரதமர் அலுவலகம் சார்ந்த நிலையில் இருந்த முன்னாள் அமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று வாருங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று செய்யுங்கள், மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று அவரவர் துணியில் பிரச்சனையின் சாராம்சத்தை புரிந்து கொண்டு ஒரு மக்கள் பிரதிநிதி நிலையில் பாராளுமன்றம் நோக்கித்தான் எனது செயல்பாடு, தேர்தலுக்கு பிறகு கேள்வி கேட்கக்கூட அதிகாரமில்லாத வாக்குரிமை மட்டும்தான் மக்களுக்கு என்று பேசியதன் விளைவுதான் இன்று காங்கிரஸ் கட்சியின் அடையாளம் இந்திய நாட்டில் அடையாளம் தெரியாமல் இருக்கிறது. பண முதலைகள் தங்கள் மீது விமர்சனம் வைப்பதாகவும், ஒரு சிலர் உங்களை மிரட்டுவதாகவும் அறிக்கை விடுகிறீர்கள். அவர்கள் பற்றிய பெயர்கள் விவரங்கள் வெளியிட்டால் சம்பந்தப்பட்ட தொகுதியின் பக்கம் செல்ல முடியாது என்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து, நீங்களும் சம்பந்தப்பட்டவரது அரசியல் வாழ்வை பற்றித்தான் கவலைப்பட்டு அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறீர்கள். பொதுமக்களிடம் உங்கள் நடவடிக்கைகளை நீங்களே விமர்சனம் செய்து கொண்டு, நான் தவறிழைத்தால் என்னை தூக்கிலிடுங்கள் என்று நீங்களே அறிக்கையும் விடுகிறீர்கள். இது ஜனநாயக நாடு. மக்கள் பிரதிநிதியானாலும் சாதாரண குடிமகனானாலும் குற்றம் இழைத்தவனுக்கான தண்டனை நீதிமன்றம்தான் கவனித்து கொண்டு வருகிறது. இந்திய மக்களாகிய நாங்கள் தான் மக்கள் பிரதிநிதியாக உங்களை தேர்ந்தெடுத்தோம். அதற்கான உரிமை எங்களிடம் இருக்கிறது. எந்த ஒரு தனிநபருக்கும், எந்த ஒரு குடிமகனுக்கும் மற்றவரை தண்டிப்பதற்கு எந்த அதிகாரமும் எந்த மக்களுக்கும் இல்லை. அப்படி எந்த அதிகாரமும் இல்லாத மக்களிடம் அரசில் அங்கம் வைத்து கொண்டு அதிகாரத்தில் உயரிய பதவியில் இருந்து கொண்டு அலுவல் சாரா பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கொண்டு வருவது ஒரு பிரதமர் நிலையில் இது கண்ணியமானதல்ல. இழைத்தது குற்றமா இல்லையா என்பது தங்களுக்கு தெரியும். நீங்களே இதனை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டால் நீதிமன்ற மேலாண்மை இந்த ஜனநாயக நாட்டில் இதை முடிவு செய்யட்டும். அலுவல் சாரா பேச்சுக்கள் நிலையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்து பேசுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்கள் பேச்சுக்கள் வரவேற்பு பெறுவதும் அவை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவதும் எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தாவான கருத்துக்களை முன்வைப்பதை வைத்துத்தான் அமைகிறது என்பதும், எந்த ஒரு தனிநபரும் அந்த இடத்திற்கு அதன் நிலைக்கு தக்கபடியான பேச்சுக்கள் அமைகிற நிலையில் இது போன்றதொரு கருத்து பதிவினை தங்களிடம் முன்வைப்பதற்கு காரணமாக அமைந்துவிட்டன. தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தன்னிலை முனைப்பின் வெளிப்பாடு ஒவ்வொரு கட்டத்திலும் அரசின் செலவினங்கள் குறித்து துறைவாரியாக அதிகப்படுத்தி கொண்டு வருவதை காண நேர்கிறது. முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு கூட மக்கள் நலத்திட்டங்கள் செலவினங்கள் குறித்து குறிப்பிடுகிற போது ₹1 மக்கள் நலப்பணியில் செலவழிக்கப்படுகிற போது திட்ட ஒதுக்கீட்டில் இருந்து நடைமுறைப்படுத்துவது வரையிலான நிர்வாக செலவினங்கள் கணக்கிட்டு கடைசியில் மக்களிடம் சென்றடைகிற போது வெறும் 5 பைசா தான் சென்றடைகிறது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்.
நிர்வாக செலவினங்கள் 95% ஆகிற போது தங்களது ஆட்சி காலத்தில் உதாரணத்திற்கு தூய்மை இந்தியா திட்டத்தை எடுத்துக்கொண்டால் குக்கிராமத்தில் ஊராட்சியில் தமிழகத்தில் 40 ஆண்டுகளாக கிராம சுகாதார திட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது சுகாதார திட்டத்திற்கென்று தாங்கள் எவ்வளவு ஒதுக்கீடு செய்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் செயல்திட்ட நடைமுறைகளுக்கு செயல்பாட்டுக்கு வருகிற நிலையில் நிர்வாக செலவினங்கள் 95%க்கு மேலாக இருப்பதாக கருத்தில் கொண்டால் அதன் பிறகு வர்த்தக ரீதியில் செயல்பட்டு வரக்கூடிய மக்கள் செய்தி தொடர்பு சாதனங்களான வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள் என்று மீடியாக்கள் என்று அரசின் தொடர் விளம்பரங்கள் என்று பார்க்கிற போது சம்பந்தப்பட்ட மக்களின் பயனீட்டாளர்களின் செலவினத்தை விட பல மடங்கு செலவழிக்கப்படுவதும் உரிய பயனீட்டாளர்கள் நிலையில் அந்த திட்டத்தால் பயனடைந்தவர்கள் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களாக தங்களது தூய்மை இந்தியா திட்டத்தின் உபயோகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய கட்டுமானங்கள் உருவாகிற கட்டிடங்களுக்கு வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிற செயல்பாடுகளையும் காண நேர்கிறது. இந்த அரசு லஞ்ச ஊழல் நடவடிக்கையின் மீது ஒரு சீரிய நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன்பு வரையறை செய்யப்படுவதிலும் திட்டமிடுதலிலும் நடைமுறைப்படுத்துதலிலும் கோட்டை விட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அன்புதம் கட்சி தங்கள் முன் வைக்கிறது. எது எல்லாம் லஞ்சம், எது எல்லாம் ஊழல் என்று இந்த மத்திய அரசு ஏதாவது வரையறை செய்து வைத்திருக்கிறதா? ஒரு அதிகாரி நிலையில் வருமான ஆதார நிலைகளில் இருந்து வரக்கூடியவர் அவர் என்றால் அவர் ஒவ்வொரு ஆண்டும் அவரது சொத்து விவரம் குறித்தும் அவரது சார்ந்தவர்கள் குறித்த விவரங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ற நிலையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய நடைமுறை இருந்து கொண்டிருக்கையில் ஒரு அரசு இதற்கும் ஒரு விதிவிலக்கு கொண்டு வந்துவிட்டது. தொழில் அதிபர்கள் நிலையில் வருகிற போது, அரசியல்வாதிகளிடம் உரிமம் கோருகிற போது, சம்பந்தப்பட்ட துறைக்கு கோப்பு வருகிற போது கோப்பையை நிறுத்தி வைத்துக் கொண்டு அதே போன்றதொரு புதிய உரிமம் கோப்பை தயார் செய்து தமது குடும்ப உறுப்பினருக்கு நிறுவனமாக உரிமம் பெற்று தந்த வரலாறுகள் எல்லாம் இதே இந்திய நாட்டில் ஒரு அரசியல் வரலாற்றில் ஒரு காலகட்டத்தில் நடந்தேறிய சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. தனித்தனியாக நிறுவனங்கள் நடத்தி பொருளை வியாபாரம் செய்வதில் போட்டி நிலைகளில் ஒருவருக்கொருவர் குறைத்து விற்பனை செய்கிற நிலையில் புதிய நிறுவனங்களின் போட்டியை சமாளிக்க முடியாமல் அந்த சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் எல்லாம் சிண்டிகேட் அமைத்து விலை நிர்ணயித்து உறுதி செய்து கொள்ள அமைச்சர் நிலையில் ஒருவர் அனுமதித்த வரலாறும் இங்கு நடந்தேறியிருக்கிறது. கொள்முதல் நிலையில் விற்பனை நடந்தேறிய நிலையில் பணப்பரிவர்த்தனை நிலையில் பெற்றவை ஊழல் அல்ல கமிஷன் என்று நடந்த விவாத வரலாறும் இப்போது உரிமம் பெறுகிற நிலையில் பணம் பெறுவதற்கு மாறாக சம்பந்தப்பட்ட துறையில் நிறுவனத்திடம் தனக்கு பங்கு ஒதுக்கீடு பெறுவது என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகிற புது விதமான ஊழல் நடவடிக்கைகளும் லஞ்சப் பெறுவலிகளின் நடவடிக்கைகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிய வடிவில் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. இப்போது அரசு நிலையில் மேற்கொள்ளப்படுகிற அரசு நடவடிக்கைகள் கருப்பு பணத்திற்கு எதிரானது என்றாலும் ஒட்டுமொத்தமாக புதியதொரு நிலையில் லஞ்சம் ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் மீதான நடவடிக்கை தவிர்க்கப்பட்டு ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு சேர பாதித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை துணிச்சலான நடவடிக்கை என்று பாராட்டுவதற்கு உரியதல்ல என்கிற என் மதிப்பீட்டினை நான் தங்கள் முன் வைக்கிறேன். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் எதிர்கால ஆரோக்கிய நிலையை கருத்தில் கொண்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் இளம்பிள்ளை வாதத்திற்கு போலியோ சொட்டு மருந்தும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவருக்கும் பொது மருத்துவமாக அரசால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நோயின் பாதிப்புத்தன்மை கருத்தில் கொள்ளப்பட்டதினால் நிகழ்கால தடுப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் புற்றுநோய்க்கு சிகிச்சை என்று வருகிற போது ஆரம்பகால ரணம் சிகிச்சை மேற்கொள்ளப்படாததினால் பெரிய ரணமாக புற்றுநோயாக மாறியிருக்கிறது. இதனை குணப்படுத்த சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு மட்டும் மருத்துவ சிகிச்சை அத்தியாவசியமாகிறது. இதற்கு சிகிச்சை மேற்கொள்கிற மருத்துவர் நோயாளிக்கு துணையாக வருவதை கூட விடாமல் அனைவரையும் நோயாளியாக கருதி சிகிச்சை அளித்து தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த மருத்துவரின் முடிவாக இருக்குமே. ஆனால் அதை நாம் எப்படி கருதுவோம்? அப்படித்தான் இருக்கிறது இப்போது எடுக்கப்பட்டிருக்கிற லஞ்ச ஊழல் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று கூறி கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் இருக்கக்கூடிய ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் ஆகிய மரியாதைக்குரிய தாங்கள் வெளியிட்ட அறிவிப்பும் இருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு பிறகு விலைவாசி குறைந்துவிடும், லஞ்ச ஊழல் ஒழிந்துவிடும் என்று எப்படி கருதுகிறீர்கள்? சம்பந்தப்பட்டவர்கள் மீது அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீது நேரடியாக எந்த பாதிப்பும் அவர்கள் அடைந்ததாக தென்படவில்லை. எதிர்காலத்தில் உருவாகப் போகிற லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் எதிரான செயல் திட்டத்தை எதிர்காலத்தில் இதனால் உருவாகப் போகும் கருப்பு பணத்தை தடுக்கிற நடவடிக்கைகள் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. கருப்பு பணத்திற்கு எதிராக மத்திய அரசின் நடவடிக்கை இது 4வது முறை. 4 முறையும் கருப்பு பணம் வெள்ளைப்பணம் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடாதவர்கள், அதாவது லஞ்ச ஊழல் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடாதவர்கள்தான், அதாவது பொதுமக்கள் தான் அரசின் நடவடிக்கையால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இம்முறையும் எந்த ஒரு விஷயத்திற்கும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கையின்றி பொதுநலன் பொதுநோக்கு என்ற அடிப்படையில் சமத்துவ கொள்கை இதில் அரசு கடைபிடிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இதுபோன்றதொரு சமத்துவ கொள்கை அரசு கடைபிடிப்பது குற்றவாளிகளை காப்பாற்றி வருவதற்கான நடவடிக்கையாகத்தான் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டியதிருக்கும். பொருளாதார குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் மீது பொருளாதார முடக்குதல் இல்லை, பணி நன்னடத்தை விதிக்கு சட்ட அந்தஸ்து இல்லை என நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படுகிறது. குற்றவாளி என அறிவிக்கப்பட்டால் குறிப்பிட்ட கால அளவீட்டுக்கு மட்டும் அரசில் பங்கெடுக்க தடை விதித்தல், இப்படி தளர்வு நிலை போக்கு, அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நேர்மையின்மைக்கு விதிவிலக்குகள்,
தளர்வுகள் கடைபிடிப்பது அரசின் நடைமுறை போக்காக இருந்து வருவதால் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியையும் ஒரு நல்ல அதிகாரியையும் ஒரு அரசு உருவாக்க முடியும்? எப்படி ஒரு நல்ல குடிமகனை கௌரவப்படுத்த முடியும்? சீரிய முறையில் நேரிய முறையில் உருவான குடிமக்களுக்கு அரசு என்ன உத்தரவாதம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது? குற்றமிழைத்து தண்டிக்கப்பட்டவனின் மறுவாழ்வுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அரசு இப்போது ஊழல்வாதிகளின் மீதும் லஞ்சப்பெறுவர்களின் மீதும் அனுதாபப்பட்டு 4 முறை மத்திய அரசின் நிர்வாக ஆணைகள் மூலம் இப்படி காப்பாற்றி கொண்டிருந்தால், அவர்களது நல்வாழ்வை குறித்து அரசு கவலைப்பட்டு கொண்டிருந்தால், மற்ற நேர்மையான அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அப்பாவி பொதுமக்களும் அவர்களின் நிலை குறித்து அன்பதையும் கட்சி தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அன்பதையும் கட்சியின் ஆதங்கங்கள், உணர்வுகள் வேதனையானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் அரசு நடவடிக்கை எடுக்கிற போது ஏழை எளியோருக்கான நடவடிக்கை, அடித்தட்டு மக்களுக்கான நடவடிக்கை, நலிவுற்றோருக்கான நடவடிக்கை என்று அரசு அறிவிப்பு இனி எப்போதும் வேண்டாம் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. பயணீட்டாளர்களை முன்வைத்து கொண்டு வருகிற அரசு அறிவிப்புகள் செயல் வடிவில் அரசு எண்ணிய இலக்கை இதுவரையில் அடைய முடியவில்லை. தனது ஆட்சி காலத்தில், தனது வாழ்நாளில், தனக்குரிய அதிகாரத்தில் தன் நிலையில் என்ன செய்ய முடியும், அதை செய்துவிட்டேன் என்று நிகழ்காலத்தில் செயல் திட்டத்தில் செயல்படுத்துபவர்களைத்தான் அன்பதையும் கட்சி அரசில் தேடி பார்த்துவிட்டு அது இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறது. மரியாதைக்குரியவர்களான அண்ணல் காந்தியடிகளின் இந்தியாவின் கனவும், முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் அவர்களின் 2020 கனவும், தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் திட்டம் 2023 கனவும் என்று இவர்களெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் தம் கருத்தினை பதிவு செய்து இருக்கிறார்கள். திட்ட அறிக்கைகளை ஒருவர் உருவாக்கி வைத்துக்கொண்டு யாரோ ஒருவர் எதிர்காலத்தில் செயல் வடிவம் கொடுத்து தம் கனவை நிறைவேற்றி விடுவார்கள் என்று எண்ணுகிற அவர்களின் எதிர்பார்ப்பு, கனவு, அந்த திட்ட அறிக்கைகளை, கனவுகளை அவர்களது காலத்திலேயே செயல்படுத்தி காட்டுவது என்பதில்தான் அந்த திட்ட அறிக்கை உருவாக்கியவர்களின் கனவின் வெற்றி உள்ளடங்கியிருக்கிறது என்பதையும் கருத்தில் கொண்டுதான் அன்பதையும் கட்சி நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையாக கொண்டு உருவாக்கி வைத்திருக்கிற இறையாண்மை என்கிற திட்ட அறிக்கையை வைத்து கொண்டுதான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது. அரசின் பங்களிப்பு அடைகிற போது அதை உரிய முறையில் செயல்படுத்தும். கனவு என்ற பெயரில் திட்ட அறிக்கைகளை வெளியிட்டு அரசு நிலையில் இருந்து கொண்டு அரசின் திட்ட செயல்பாடுகளை ஆட்சி நிலைகளில், அதிகார நிலைகளில் இருந்து செயல்பட்டவர்கள் நிகழ்காலத்தில் அதனை எடுத்து செயல்படுத்துவதற்கான தங்கள் பங்களிப்பு என்ன என்பதில் கேள்விக்குறியைத்தான் எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை காண நேர்ந்தது. அன்பதையும் கட்சி இந்த தவறை செய்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதை தங்களிடம் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகளில் பண முதலைகள் என்று அவர்கள் மீதான தங்கள் விமர்சனங்களை நான் காண்கிறேன். ஒட்டுமொத்த முதலாளித்துவத்தை ஆதரிக்கும் அமெரிக்காவும் இல்லை, முதலாளித்துவமே கூடாது, எல்லாமே பொதுவுடைமை ஆக்கப்பட வேண்டும் என்று சித்தாந்தம் கொண்ட ரஷ்யாவும் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் சோசியலிசத்தை விரும்புகிற நாடு பாரதம் என்ற அடிப்படை அடையாளத்தை முகவரியில் தாங்கியிருக்கிறது. இந்த நிலையில் ஒட்டுமொத்த ஒரு வர்க்கத்தின் மீதான விமர்சனம் வைக்கிற நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது உங்களது ஆதரவு பத்திரிகைகளும் மீடியாக்களும் கூட தேர்தலில் 1500 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது என்ற செய்தியை தாங்கி வந்தபோது கூட அது குறித்து எந்த ஒரு மறுப்போ அறிக்கையோ உங்களது கட்சியிலிருந்தோ தாங்களோ ஒரு செய்தியும் வெளிவிடவில்லை. கட்சியின் தேர்தல் செலவின பங்களிப்பில் பொதுமக்கள் பங்களிப்பு அமைய வாய்ப்பில்லை என்பதை நானும் கட்சியை நடத்தி கொண்டு தேர்தலை சந்தித்தவன் என்ற முறையில் அறிய முடிகிறது. அப்படி இருக்கும்போது யார் அவ்வளவு பணம் வழங்கியிருப்பார்கள் என்பதையும் நோக்கத்தக்கதாக இருக்கிற போது ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய மக்கள், இந்திய மக்கள் ஆதரவான நடவடிக்கை என்ற பெயரில் பண முதலை என்று தாங்கள் குறிப்பிடுவது ஆளுங்கட்சி ஆதரவு நிலையில் இல்லாதவர்கள் என்று மறைமுகமான பொருள் புதிந்ததாக குறிப்பிடுவதாகத்தான் அதை கருத்தில் கொள்ள வேண்டுமா? இப்போது கருப்பு பணத்தின் மீதான உங்கள் நடவடிக்கை கூட ஒரு அரசு சார்பான நடவடிக்கை என்பதாக உங்களது ஒரு சில ஆதரவு மீடியாக்கள் கசிந்துவிட்ட செய்தியின் அடிப்படையில் நான் தப்பித்து விட்டேன், இந்த விவரம் தெரியாமல் பலர் திக்குமுக்காட்டி வருகிறார்கள் என்று சந்தேகப்படுகிற அளவில்தான் இந்த செய்திகள் அந்த மீடியாக்கள் மூலம் வெளிவருவதை பார்க்கிற போது எதிர்தரப்பினருக்கு மட்டும்தான் இந்த அடிப்படையில் நடவடிக்கையா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. ரூ. 500, 1000 செல்லாது என்று தங்கள் ஆளுங்கட்சி அரசாக வெளியிட்ட போது அந்த பொருளாதார நெருக்கடி தாக்குதல் பலரை நிலைகுலை செய்யும். பொருளாதார நெருக்கடியை அவர்கள் சந்திப்பார்கள். ஊழல் அரசியல்வாதிகளும் லஞ்சப்பேர்வழி அதிகாரிகளும் துக்குமுக்காடி போவார்கள். வரி விதிப்பு நிலைகளில் உட்படாத தனிநபர்கள், இடைத்தரகர்களாக எல்லா துறையிலும் இருப்பவர்கள், ஒட்டுமொத்தமாக எல்லோரும் திணறப் போகிறார்கள். கருப்பு பணம் வைத்து தொழில் நடத்தியவர்களும் தொழிலதிபர்களும் திரைப்படத் துறையினரும் திணறி போவார்கள். பணம் பதுக்கி வைத்தவர்கள் ஒட்டுமொத்தமாக நிலை குலைந்து போவார்கள் என்று எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிகழாமல் அன்றாடம் சுயமாகவும் தனியாகவும் அவரவர்கள் நிலையில் வாழ்வாதார நிலையில் போராடி வருபவர்கள்தான் நிலை குலைந்து போனார்கள், திக்குமுக்காடி போனார்கள், திகைத்து போனார்கள். நடந்தது இதுதான். மத்திய அரசின் அறிவிப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்ததாக காண முடியவில்லை. ஊழலும் லஞ்ச லாவணிய நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருகிற இந்த இடைக்காலத்தில் சிறிது தடைபட்டு போகும், அவ்வளவுதான். வழக்கமான புதிய ரூபாய் நோட்டுகள் வந்த பிறகு லஞ்சம் ஊழலால் உருவாகும் கருப்பு பணத்தை தடுப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசால் வரையறை செய்யப்பட்டிருக்கிறதா என்பதும் தெரியவில்லை. தீபாவளி பண்டிகையை எதிர்நோக்கி தமிழகத்தில் குட்டி ஜப்பான் என்று முன்னாள் பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டாடப்பட்ட சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியும் விற்பனையும் ஒட்டுமொத்த இந்தியாவும் சிவகாசியை நம்பியிருந்த காலமும்
அத்தொழிலை நம்பி ஒவ்வொரு நாளும் தொழில் ரீதியிலாக ஏற்படக்கூடிய எதிர்பாராத அபாய கட்டத்தை எதிர்கொண்டுதான் தங்களது வாழ்வாதாரத்திற்காக அத்தொழிலை நம்பியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்தியாவில் கொண்டாடப்படுகிற தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு உற்பத்தியில் குறைவில்லை. பட்டாசு விற்பனையில் குறைவில்லை. தொழிலுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லை. ஆனால் வாடிக்கையாளர்களால் கொள்முதல் செய்கிற பட்டாசுகளில் உள்நாட்டில் ஊடுருவிய சீன பட்டாசுகளின் விற்பனையால் சிவகாசி பட்டாசுகளின் விற்பனை மந்த நிலைதான் இந்த தொழிலை சார்ந்திருப்பவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் சவாலாக இருக்கிறது. இவர்களுக்கான வாழ்வாதார பாதுகாப்பில் உரிய நடவடிக்கை துறை ரீதியிலாக இல்லை, அரசும் கவனம் செலுத்தவில்லை. இது ஒரு புறம் இருக்க, விவசாய பொருட்கள் உற்பத்தி குறைவாக இருக்கும்போதுதான் விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதாகவும் லாபமடைகிற விதத்தில் இருக்கிறது என விவசாயிகள் கருதுகிற நிலையில், அனுபவபூர்வமாக உணர்கிற நிலையில், நுகர்வுப் பொருள் உள்நாட்டில் பஞ்சம் ஏற்படாத நிலையிலும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கப்பெறும் போது விலைவாசியால் நுகர்வோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உணவுப் பொருட்கள் விலை அதிகமாகிவிட்டது என்று கூறி அரசே வெளிநாட்டில் கொள்முதல் செய்து வணிகத்தை ஊக்குவித்து ஆதார விலை அடிப்படையில் இருந்து விவசாயிகளுக்கு லாபகரமாக அமைகிற நிலையில் அதை கெடுத்து விவசாய தொழிலை நம்பியிருப்பவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியை ஆளுங்கட்சி ஒவ்வொரு முறையும் உருவாக்கி கொண்டு வருவதைத்தான் காண முடிகிறது. இப்போது புதிதாக ஒரு சித்தாந்தத்தை இந்த அரசு கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் வகுத்து செயல்படுத்துவதை பார்க்கிற போது நமது இந்திய நாட்டின் பொருளாதாரத்தின் மீது வலுத்தன்மையையும் நம்பகத்தன்மையையும் சர்வதேச அளவில் ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்று அன்புதயம் கட்சி கவலை கொள்கிறது. ஆனால் அதுதான் நடந்துவிட்டது என்பதுதான் வேதனை. உள்நாட்டில் அரசியல்வாதிகளால் உருவான ஊழல் பணம், அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட லஞ்சப்பணம் கருப்பு பணமாக முடங்கியிருக்கிறது என்ற நிலையில் வரி விதிப்பு நிலைகளில் இது உட்படுத்தப்பட்டால் மட்டும் இது வெள்ளைப்பணமாகிவிடுமா? வரி ஏய்ப்பு செய்தவர்கள் என்ற நிலையில் அது தொழில் ரீதியிலாக தொழிலடிப்படையில் வணிக நிலையையோ உழைப்பையோ ஆதாரத்தின் அடிப்படையில் உருவான நிலையில் வரி விதிப்புக்கு உட்படுகிற தன்மையில் மட்டும் அது சரி செய்யப்பட வேண்டியவர்கள் அடிப்படையில் அது கருப்பு பணமாகவே கருதப்படுகிற நிலையில் அடிப்படையிலேயே இரண்டுக்குமான வித்தியாசம் இங்கு உணரப்படவில்லை. உள்நாட்டில் உருவான இந்த கருப்பு பணம் மீதான நடவடிக்கை என்ற பெயரில் அரசு மேற்கொள்வது ஒரு புறம் இருந்தாலும் வெளிநாட்டில் வங்கிகளில் தங்கிப்போன கருப்பு பணத்தின் நிலையில் அரசின் நிலைப்பாடு நடவடிக்கை வரையறை செய்யப்படவில்லை. பயங்கரவாத நடவடிக்கை தன்மை அடிப்படையில் இந்தியாவில் ஊடுருவுவதாக சொல்லக்கூடிய பணம் கருப்பு பணமாக இருக்க வாய்ப்பில்லை. அது கள்ளப்பணமாகத்தான் இருக்க முடியும். இது போன்ற பணங்கள் ஊடுருவுகின்றன என்ற நிலையில் அதை தடுக்கும் நடவடிக்கைகளில் முனைப்போடு அரசு இயந்திரங்களை முடுக்கிவிட்டு துறை வாரியிலான நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து அதிகாரிகளின் பணித்தன்மையில் செயல்பாட்டில் சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்களுக்காக கவனம் செலுத்தாமல் ஒரு அரசாணை மூலம் பணத்தின் மதிப்பை செல்லாததாக்கும் இது போன்ற நடவடிக்கைகள் மோசமான முன்னுதாரணமாக அமைந்துவிட்டது. அதற்கு காரணகர்த்தாவாக பாரத பிரதமரான மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி ஆகிய தாங்கள் இருந்துவிட்டீர்கள் என்பதும், சில ஆண்டுகளுக்கு முன்பு காஷ்மீர் பிரச்சனையில் ஊடுருவல் தொடர்பான பிரச்சனையில் திரு மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கார்கில் போரின் போது எல்லைப்பகுதி ஊடுருவலில் அதை தடுக்கும் நடவடிக்கையில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் எடுத்த நடவடிக்கையை இங்கு தங்களிடம் நினைவு கூறுகிற வேளையில் உள்நாட்டில் ஊடுருவிற கள்ளப்பணத்திற்கு பயந்து உள்நாட்டில் பொருளாதார நெருக்கடியை உருவாக்குவதற்கான அண்டை நாட்டின் பயங்கரவாதத்தின் நடவடிக்கைகளுக்கு அச்சப்பட்டு நமது உள்நாட்டின் பொருளாதாரத்தின் மீது தாங்கள் இப்போது எடுத்திருக்கிற முடிவு மிக சிக்கலான ஒரு விஷயமாக அமைந்துவிட்டது என்பதை தாங்கள் உணரவில்லையோ என்பதை அன்புதயம் கட்சி தங்களின் மேலான பார்வைக்கு கொண்டு வருகிறது. பாரதத்தில் ஏற்கனவே பொருளாதார நிலைகளில் அரசு 8.5% வளர்ச்சி நிலையை ஒவ்வொரு ஆண்டும் எட்டுவதற்கு போராடி வருகிறது. அதனையே மீறி நமது இந்திய மக்களின் மனித வளம் வல்லரசு நாடுகளிலும் பிற நாடுகளிலும் மனித வளத்தின் திறன், அதன் வலிமையின் அடிப்படையில் தனது அடையாளத்தை இந்தியா நமது பாரதம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் அன்புதயம் கட்சி கருதுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா இடம்பெற வேண்டும் என்று சக நாடுகளோடு ஒரு இணக்கமான நேசமான நல்லிணக்கம் வைத்திருக்கிற அதே நேரத்தில் வல்லரசாக வேண்டும் என்ற நிலையிலும் அரசு நிர்வாக ரீதியில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கிரீஸ் நாடு மிகுந்த பொருளாதார நெருக்கடியை சந்தித்து நிர்வாக ரீதியில் அரசால் மக்களின் வாழ்வாதார பங்களிப்பில் வேலைவாய்ப்பில் இல்லாதவருக்கும் ஓய்வூதியம் அளித்து பொருளாதார பாதுகாப்பு அளித்த அதே நேரத்தில் தனிநபர் நிலையில் பொருளாதார பாதுகாப்பில் தொடர்ந்து அரசு பங்கெடுத்து கொண்டதால் ஒரு பொருளாதார சிக்கலை சந்தித்த போதும் உள்நாட்டு பொருளாதாரத்தை ஈடுகட்டுவதற்கு பொருளாதார ஒத்துழைப்பு அளிக்கிற நாடு உடனான உடன்பாடு நிலைகளை நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டியதிருக்கிறது. பயங்கரவாத நடவடிக்கைகள் இந்தியாவில் அண்டை நாடுகளால் உருவாக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற ஒரு சவால்களை அரசு ஒரு நாடு சந்திக்கிற போது அதில் ஒட்டுமொத்த சர்வதேச நாடுகளுடனான கூட்டு முயற்சியின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை ஒன்றாக அன்புதயம் கட்சி கருதுகிறது. ஒரு அரசு என்பது சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் தன் நாட்டின் வளர்ச்சி நிலைகளில் கவனம் செலுத்த வேண்டும்.
ஆனால் அண்டை நாடுகளுடனான நல்லுறவில் நமது பாரதம் கொண்டிருக்கிற நேசம், நம்பிக்கை, ஈடுபாடு நண்பகத்தன்மையாக எப்போதும் அமைத்து கொண்டு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற நாடுகளின் எல்லைப்புறங்களில் ஊடுருவுவதோ அச்சுறுத்துவதோ போன்ற அத்துமீறல் அராஜக நடவடிக்கை மேற்கொள்ளாது பொருளாதார ரீதியிலான ஒத்துழைப்பு அளித்து வருகிற வேளையிலும் அண்டை நாடுகளால் ஒவ்வொரு விதத்திலும் அச்சுறுத்தலை ஏதாவது ஒரு விதத்தில் பாரதம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. அது அவ்வப்போது ஏற்படுகிற தற்காலிக பிரச்சனைகளாக எடுத்துக்கொள்கிற அதே நேரத்தில் அதனை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு பொருளாதார ஒத்துழைப்பு அளிப்பதிலோ தார்மீக ரீதியிலான ஒத்துழைப்பு அளிப்பதிலோ எந்த காலத்திலும் பாரதம் தவறியதில்லை என்பதுதான் வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. பயங்கரவாதிகள் நமது நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க கருப்பு பணத்தையும் கள்ளப்பணத்தையும் ஆயுதமாக பயன்படுத்துகின்றனர் என தங்கள் மூலம் வருகிற செய்திகள், அதனால் நமது பணத்தை செல்லாததாக்கியிருக்கிறோம் என பயங்கரவாதிகள் எண்ணத் தொடங்குவார்களே. ஆனால் பயங்கரவாதிகளின் இந்த செயல்கள் எதிர்காலத்தில் ஒரு தொடர்கதையாக அமைவதற்கு தாங்கள் முன்னுதாரணமாக இருந்து விட்டீர்கள் என்ற அவப்பெயர் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். ஏற்கனவே உள்நாட்டில் பயங்கரவாதிகளின் நடவடிக்கைகளால் நாம் பல்வேறு வெடிகுண்டு சம்பவங்களும் பாராளுமன்ற கட்டிடத்தில் துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டது என்று எல்லைப் பகுதியில் ஊடுருவல் நடந்தது என்று நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நடவடிக்கைகள் மூலம் நமது பாரதம் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் பொருளாதார ரீதியிலான நெருக்கடியை செயல்படுத்த பயங்கரவாதிகள் களமிறங்கியிருப்பதாக கூறுகிற செய்திகளும் அதற்காக தாங்கள் எடுக்கிற நடவடிக்கையும் ஒரு தடுப்பு நடவடிக்கையாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்கச் செய்யும் நடவடிக்கையாக அமைந்துவிட்டது. இது தனிப்பெரும்பான்மை பெற்ற அரசின் செயல்பாடாக அமையவில்லை. அதே நேரத்தில் நிர்வாக ஸ்திரத்தன்மை உள்ள அரசு இது போன்றதொரு நடவடிக்கையில் இறங்கியிருக்கக்கூடாது. முன்னாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு கூட கூட்டணி ஆட்சியில் தலைமை வைக்கிற போது கூட கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தங்களுக்கு எல்லாம் உள்நாட்டில் அசைவு கொடுத்த நிலையிலும் கார்கில் போரின் போது தனது அரசின் ஸ்திரத்தன்மையை செயல்படுத்துவதில் அவர் தவறவிட்டதில்லை. தெரிந்தோ தெரியாமலோ இது போன்றதொரு விஷயங்களில் தாங்கள் இப்போது கவனத்தை சிதறவிட்டு விட்டீர்கள் என்பதும், மாநில முதல்வராகவே கடந்த காலத்தில் உங்களது பங்களிப்பு அமைந்ததும், அதே நேரத்தில் மத்திய அரசின் செயல்பாடுகளில் அரசின் கொள்கைகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய நிலையில் உங்களது பரிச்சயமின்மையும், இன்னொரு புறம் தாங்கள் கடுமையாக இருக்கிற அதே நேரத்தில் சுமூகமான உறவை தாங்கள் கடைபிடிக்காததும், அதனால் உங்களது காதுகளுக்கு கொண்டு வரப்படக்கூடிய விஷயங்கள் கூட அதிகாரிகள் அமைச்சர்கள் தவிர்த்ததும் கூட இந்த கருப்பு பண விஷயத்தில் சாத்தியக்கூறுகள் அலசப்பட வேண்டிய விஷயத்தில் கருப்பு பண ஒழிப்பு அணுகுமுறையில் உங்களது தனிப்பட்ட அணுகுமுறையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சமும் பயமும் தங்களிடமிருந்து அவர்களை விலகியிருக்கச் செய்து தங்களை தனிமைப்படுத்தி இருக்குமோ என்பது தெரியவில்லை. கருப்பு பண ஒழிப்பு குறித்து நடவடிக்கை தேவையானதுதான், அவசியமானதுதான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கும் அன்பதையும் கட்சிக்கும் இல்லை. அணுகுமுறையில் தாங்கள் தவறியிருப்பது மட்டும்தான் உண்மை. இதனை பகிரங்கமாக நாட்டின் நலன் அடிப்படையில் தங்களிடம் முன்வைக்க அன்பதையும் கட்சி கடமைப்பட்டிருக்கிறது. நாட்டில் ஊழல், லஞ்சம், பயங்கரவாதம் உள்ளிட்ட கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அரசு அறிவித்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த விஷயங்களுக்காகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? கடந்த சில மாதங்களாக டிஜிட்டல் உலகில் ஜியோ மூலம் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் ஒருங்கிணைக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்று அரசு சார்பில் விளம்பரப்படுத்தப்பட்டது. பண பரிவர்த்தனையில் ரூபாய் நோட்டுகள் கையாளுவதிலிருந்து ஒரு மாற்று ஏற்பாடு நிர்வாகத்தில் செய்யப்பட வேண்டும் என்று புதிய நடைமுறையை அமல்படுத்துவதற்கு ரூபாய் நோட்டுகள் இல்லாமல் ரொக்கமில்லா பரிவர்த்தனைக்கு அரசு முடிவு செய்த பிறகு புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் குறைந்த அளவில்தான் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படும் என்ற அச்சமும் எழுகிறது. ஏற்கனவே ஏடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பரிவர்த்தனை பெரிய அளவில் நடந்து வருகிற போது கடைக்கோடி மக்களையும் இந்த நடைமுறையில் கொண்டு வருவதற்கு எடுத்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கை போலி கருப்பு பண ஒழிப்பு முகவடியோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏற்கனவே தனியார் அலைபேசி நிறுவனங்கள் தேவைப்பட்டோருக்கு நெட் கனெக்ஷன் வழங்கி கொண்டு வருகையில் இதனையே அரசு சார்பில் புதிதாக வந்தது போன்று ஜியோ அரசு சார்பில் விளம்பரப்படுத்தப்பட்டதும் என்று எல்லாமே இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது. பண பரிவர்த்தனை நடைமுறையில் நிர்வாக அடிப்படையில் ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தி இருக்கிற இந்த விஷயத்தை கருப்பு பண ஒழிப்பு என்று போதாகரப்படுத்த வேண்டியதற்கு என்ன அவசியம் வந்தது? உருவான கருப்பு பணங்களை இந்த பண பரிவர்த்தனை நடைமுறை மாறுதலுக்கு உட்படுத்த நிர்வாக ரீதியில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் கையாண்ட அதே காலகட்டத்தில் கருப்பு பண வரி விதிப்பு நடைமுறைகளும் கையாளப்பட்டு வந்ததும் அந்த கால அவகாசங்களில் நிகழ்ந்தவைகள் நிர்வாக ரீதியில் வெள்ளை அறிக்கைகளாக இந்த அரசு வெளியிடுமானால் உண்மையிலேயே முடங்கி போன கருப்பு பண விவகாரங்களும் மக்களுக்கு தெரியும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த காலத்தில் கருப்பு பணம் உருவாகி பாதுகாப்பாக அடைக்கலமாக ஏற்கனவே அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சலுகையும் தளர்வும் தங்கள் அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஊழல் வழக்குகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க வெளிநாட்டில் பதுக்கி வைத்துக் கொண்டு அவ்வப்போது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டு அதை வெள்ளையாக்கி கொண்டு வரும் அரசியல்வாதிகள் குறித்த கவனம் இதுவரையில் தளர்த்தியே மத்திய அரசு கையாண்டு வருகிறது. இவர்கள்தான் சௌகரியமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். செல்லாத பணமாக அறிவிக்கப்பட்ட பிறகு சிலவற்றை அரசு கவனிக்க தவறிய சில நிகழ்வுகளும் இந்த நேரத்தில் நடந்திருக்கின்றன. இந்த நடப்பு நிதியாண்டும் கடந்த நிதியாண்டும் தவிர வரி ஏய்ப்பு, வராக்கடன், நிலுவை, வருமான வரி ஏய்ப்பு, சொத்து வரி, தண்ணீர் வரி மற்றும்
இதர வரிகளும் நிலுவைக் கடன்களும் அரசு சார்பு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இவைகளில் அரசின் அறிவிப்புக்கு பிறகு நிகழ்ந்த பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை என்ன? அதே நேரத்தில் செல்லாத நோட்டுகள் பெற்று அரசு எந்த கணக்கில் இதை வரவு வைக்கும்? இதைப்போன்று தீபாவளி பண்டிகையின் போது தங்கம், வெள்ளி மற்றும் இதர ஆபரணங்களின் முதலீடு என்று இந்த 2016 ஏப்ரலிலிருந்து அரசு வெளியிட்ட அறிவிப்பு வரையில் அரசியல்வாதிகளின் வெளிநாட்டு பயணமும் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் பணப்பரிமாற்ற நிலைகளில் சாமானியவர்களை தவிர மற்றவர்கள் நிலையில் எப்படி செய்யப்பட்டது என்பது குறித்த ஆராய்ச்சியும் இங்கு எழுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் சாதாரண புகார் அளிக்க காவல் நிலையத்திற்கு சென்றால் கூட அங்கு புகாரின் தன்மையும் அது பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரிகள்தான் முடிவெடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆவணங்களின் நிலவரம், அது எப்படி கையாளப்பட்டது என்பதை பற்றி எல்லாம் புகார் அளித்தவருக்கு தெரியாமலேயே அந்த அதிகாரி எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம். அப்படித்தான் ரிசர்வ் வங்கியில் பண பரிமாற்றத்திற்கு எல்லா நிலைகளிலும் நிறுவனங்களிலும் விநியோகிக்கப்படுகிற நிலையில் யாருடைய கணக்கில் எவ்வளவு புதிய ரூபாய் நோட்டுகள் மாற்றப்பட்டன என்ற விவரத்தில் 50% சரியாக நடைமுறையில் கையாளப்படும் என நாம் நம்ப முடியுமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள், லஞ்சவாதிகள் தான் இதை கையாளப் போகிறார்கள். ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் இதில் நொந்துதான் போகப் போகிறார்கள். கடைசியில் அதுதான் நடக்கப் போகிறது. ஒட்டுமொத்த இந்திய மக்களில் அரசியல்வாதியாகவும் அதிகாரியாகவும் ஊழியராகவும் அரசு சார்பு, பொதுத்துறை, தனியார் நிறுவனங்களில் எந்த பொறுப்பிலும் இல்லாத அன்றாட சுயதேவையை அவர்களே பூர்த்தி செய்யக்கூடிய 40%த்திற்கும் மேலான சாமானிய மக்கள்தான் அதில் பாதிக்கப்படப் போகிறார்கள். நோயாளிக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய மருத்துவர் தன்னை தவிர எல்லோரையும் நோயாளியாக பாவித்து மருத்துவ சிகிச்சை அளிக்கிற மருத்துவர் நிலையில் இன்று கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விலைவாசி உயர்வு கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று அரசால் விளம்பரப்படுத்தப்படுகிறது. விலைவாசி உயர்வு வெளிச்சந்தையில் உயர்ந்து வருவதை கட்டுப்படுத்த முடியாத ஆளுங்கட்சிகள், அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் வெளிச்சந்தை விலைவாசி உயர்வுக்கு தக்கபடி குறியீட்டு எண் அடிப்படையில் இதுவரையில் 7 சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டு 7 முறையும் உயர்த்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு தொழிலாளிக்கு அவர் பணிக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்று ஒரு சம்பளம் தான் வழங்கப்படுகிறது. இப்போது அரசியல்வாதிகளிலும் மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்பில் வந்த பிறகு அவர்களுக்கும் சம்பளம், ஓய்வூதியம், அடிப்படை சம்பளம், அகவிலைப்படி, வீட்டுப்படி, பயணப்படி, தொலைபேசிப்படி, மருத்துவப்படி, சிறப்பு தகுதிப்படி அவ்வப்போது உயர்வு என்று எல்லாமே ஒருவருக்கு சம்பளத்திற்கு உத்தரவாதம் என்று அரசு வழங்கிய பிறகும் லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சமும் ஊழலும் செய்து சேமித்த பணத்திற்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சி அரசாகத்தான் இருக்க முடியும். இருக்கிற சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்காமல் துறை சார்பு நிர்வாக நடைமுறையில் இந்த முறை நிதித்துறையே ஒரு அரசாணை மூலம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கைக்கு உட்படுத்த கையாளாத தன்மையில் ஒட்டுமொத்த மக்களின் மீதும் சுமையை ஏற்படுத்தி இருப்பது மத்திய அரசை பொறுத்தவரையில் ஒரு புதிய நடைமுறைதான். இப்படியே சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு துறையிலும் ஒட்டுமொத்த மக்களின் மீதும் சுமையை ஏற்றி வைக்க தொடங்கிவிட்டால் நமது ஜனநாயக கட்டுமான அமைப்பில் உருவான நமது பாரத அரசியலமைப்பு சட்டத்தின் தாற்பயம் தோற்றுப்போய்விடுமோ என்று அன்பதம் கட்சி அச்சம் கொள்கிறது. இதுவரையில் காங்கிரஸ் கட்சி அரசின் கையாளாகாத நிர்வாகத்தன்மையையும் நடைமுறையையும் கண்டு நொந்து போன மக்கள் இதுபோன்றதொரு மோசமான அரசியலை அரசு நிர்வாகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு யாரும் நடத்த முடியாது என்கிற அளவிற்கு இந்த விஷயம் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவளிப்பார்கள், ஒத்துழைப்பளிப்பார்கள் என்று தாங்களே முடிவு செய்து கொண்டு உரை நிகழ்த்தி கொண்டு வருவது அன்பதம் கட்சியால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. ஒரு ஆளுங்கட்சி நிலையில் பிரதமராக இருக்கக்கூடிய தாங்கள் வலுக்கட்டாயமாக உங்கள் நிலைப்பாட்டை எல்லாம் திணித்து மக்களை அவர்கள் நிலையிலிருந்து அவர்கள் வாழ்க்கை நிலையை கேள்விக்குறியாக்கிவிட்டு எதிர்கால நிலையில் அச்சத்தை ஏற்படுத்திவிட்டு சக அரசியல்வாதிகள், சக அலுவலர்களோடு சேர்ந்து கொண்டு தன்னை தற்காத்து கொண்ட நடவடிக்கை போன்றுதான் இது அமைந்திருக்கிறது. இந்திய தேசம், நம் பாரதம் புனிதமான தேசம். இங்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெளியிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களும், இடையூறுகளும், சங்கடங்களும், உள்நாட்டு பயங்கரவாதிகளால் அச்சுறுத்தல்களும், வன்முறைகளும், அராஜகங்களும் அரங்கேற்றிய வேளையில் எல்லாம் கட்சி வேறுபாடுகளின்றி எந்த ஆட்சி வந்தாலும் அதன் மீதான நடவடிக்கை எடுப்பதில் எந்த அரசும் தவறியதில்லை. ஆனால் இம்முறை அரசே அச்சப்பட்டு கொண்டு கருப்பு பணமும் போலி கரன்சிகளும் உருவாகிவிட்டது என்று கூறி ரூ.500 மற்றும் ரூ.1000 நோட்டுகள் செல்லாது என கூறி அரசு அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி இருப்பதை பார்க்கிற போது இந்திய அரசு, நம்ம பாரத அரசு அடிபணிந்து விட்டது என பயங்கரவாதிகள் கருதுவதற்கு இடமளித்து விட்டீர்கள் என்ற அடிப்படையில் நமது பாரதத்தின் புனிதத்தை தாங்களே குறைத்து விட்டீர்கள். தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய விஷயத்தில் தவற விட்டு விட்டீர்கள் என்கிற மன வருத்தத்தை தான் அன்பதம் கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கருப்பு பணம் வெளிநாட்டு வங்கிகளில் முடங்கி கிடக்கிறது. குறிப்பாக சுவிட்சர்லாந்து வங்கியில்தான் அதிகம் இருப்பதாகவும் அது குறித்து மத்திய அரசு விவரங்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்டவர்களின் கணக்கு விவரங்கள் மத்திய அரசிடம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிட்டது.
அந்த வங்கியில் இருக்கிற பணங்கள் கருப்பு பணமா வெள்ளை பணமா என்று அந்த நாட்டு வங்கிகள் கவலைப்பட வேண்டியதில்லை. வங்கிகளின் கடமை வாடிக்கையாளர்களின் சேவை என்பது மட்டும்தான். இந்த நிலையில் உலகம் முழுவதும் உள்ள பண பரிவர்த்தனைகளுக்கு இதுபோன்ற வங்கிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக புதிய ரூபாய் நோட்டுகள் மாறுதல் செய்யப்படுமா என்பதும், அதற்காக எவ்வளவு ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படும் என்ற விவரமும், அவையெல்லாம் மாறுதலுக்கு உட்படுத்தப்படுமா என்று அன்புதம் கட்சி கேள்வி எழுப்புகிற அதே நேரத்தில், இதெல்லாம் சாத்தியப்படுமா என்று மத்திய அரசு சாத்தியக்கூறுகளை ரிசர்வ் வங்கியுடன் நிதி அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்து இதன் தாக்கம் பன்னாட்டு அளவில் எழும்போது அதை எப்படி எதிர்கொள்வது என்ற நிலையில் உங்களது நிலைப்பாடு வர்த்தக தூதர் போன்ற செயல்பாடுகள் தவிர்க்கப்பட்டு நாட்டின் மரியாதைக்குரிய பிரதமர் என்ற நிலையில் உறுதித்தன்மையில் பின்வாங்கிச் செல்லாது இருந்தால்தான் நாட்டின் எதிர்காலம் தீர்மானிக்கிற விஷயத்தில் சர்வதேச அளவில் நம்பிக்கை காக்கும் பொறுப்பு தங்களை சார்ந்தது என்ற அளவில் இந்தியா நமது பாரதத்தின் மீது நம்பகத்தன்மையை சிதைத்து விடாமல் இருப்பதில்தான் இருக்கிறது. மத்திய அரசு இந்த பணம் ரூபாய் 500, 1000 செல்லாது என அறிவிப்பது குறித்து தங்கள் கட்சி சார்பானவர்களான முன்னாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் ஆலோசித்திருந்தால் கூட, இதில் அண்டை நாடுகள் உலகம் சம்பந்தப்பட்டு இருக்கிற விஷயத்தில் எப்படி இதில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய தன்மையையும், இது சாத்தியப்படுமா என்பது குறித்து தனது அனுபவங்களை உங்களுக்கு வழங்கியிருப்பார்கள். மரியாதைக்குரிய திரு அத்வானி அவர்களும் மத ரீதியிலான தன் ஈடுபாட்டு நிலைகளில் அவர் மீதான மதிப்பீடுகள் அடிப்படையில் சில முத்திரைகள் குத்தப்பட்டிருந்தாலும், நாடு மக்கள் என்ற நிலையில் தனது அரசியலையும் கடந்த நாட்டின் விசுவாசத்தன்மையில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்க முடியாது. அவர் சார்ந்த கட்சியின் அடிப்படையிலும் அவரது விசுவாசத்தன்மையில்தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறார். இதுபோன்ற மூத்த அரசியல்வாதிகளிடம்தான் இதுபோன்ற குணாதிசயத்தை காண முடியும் என்று நான் இப்போது குறிப்பிடுவது கூட, கட்சியின் நீண்ட தொடர் அரசியலில் இருந்து வந்தபோதும் தனக்கு வாய்ப்பு இல்லை என்ற நிலையிலும் கட்சியின் கண்ணியம் பழுதுபடாமல் நடந்து கொண்ட அவர் தன்மைதான் மாற்று கட்சியில் இருந்தாலும் எங்களை போன்றோர் இங்கு அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். தங்களை பொறுத்தளவில் அதே உத்வேகமும் செயல்பாடும் இருக்கிற போதும் அதை தாங்கள் வெளிப்படுத்துகிற தன்மையில் எட்ட நின்று எங்களை போன்றோர்கள் தங்கள் அரசியலை கவனித்து வருகிற நிலையிலும், அவர்களிடமிருந்து எட்ட நின்று நாங்கள் இருந்தாலும் அவர்களிடம் எங்களுக்கு ஏற்பட்ட அந்யோன்யம் ஈடுபாடு தங்களிடம் ஏற்படாததற்கு என்ன காரணம் என்பதை நானும் ஆராய்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் நாட்டின் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிலையில் நிர்வாக ஸ்திரத்தன்மையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதில் தாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ மக்களிடமிருந்து நீங்கள் விலகிச் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா என்பது பற்றி எங்களுக்கு தெரியவில்லை. கடந்த 2.5 ஆண்டு காலமாக தங்களின் பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புதம் கட்சி நிலையிலிருந்து தங்களை பார்க்கிற போது ஒரு பிரதமர் நிலையில் நாட்டு விஷயங்களை கையாளுவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் செயல்படுகிற அதே நேரத்தில், கூட்டணியில் தங்களிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரதம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளோடும் அதன் தலைவர்களோடும் அதிகாரிகளோடும் நேரடி தொடர்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். எந்த பிரதான கட்சிகளின் எதிர்ப்பும் இல்லாத, அதிகாரிகளின் எதிர்ப்பும் இல்லாத ஒரு கட்சியின் நிலையில் நீங்கள் நடந்து கொள்வது சரியாக இருக்கலாம். ஆனால் பாரத பிரதமர் நிலையில் இருந்து கொண்டு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று செயல்பட்டு நடந்து கொள்வதுதான் உங்கள் மீதான மதிப்பீட்டை குறைந்து போகச் செய்து கொண்டு இருக்கிறது. பாஜக தனிப்பெரும்பான்மை ஆட்சியை மத்தியில் அமைத்திருக்கிறது. அதன் பிரதமராக திரு நரேந்திர மோடி ஆகிய தாங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் பேச்சிலும் செயல்பாடுகளிலும் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், உலக நாடுகளுடன் நல்லுறவு பேண வேண்டும், நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு உதவ வேண்டும், அந்நிய நாடுகளுக்கு இந்திய நாடு பொருளாதார ஆதரவு அளிக்க வேண்டும் என்பது எல்லாம் சரிதான். அதே நேரத்தில் முழுக்க மற்றபடி நிர்வாகத்தில் லஞ்சமும் ஊழலும் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயத்தில், கருப்பு பண விஷயத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது தாங்கள் நிர்வாகத்தை கையாளாமல் இப்போது எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மக்களிடமிருந்து உங்களை வெகு தொலைவுக்கு கொண்டு போய்விட்டது. அதே நேரத்தில் நீங்கள் மக்களிடமிருந்து தனிமைப்பட்டு போய்விட்டீர்கள் என்பதுதான் உண்மை. முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கூட நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது என்ற நிலையில் அவரை மற்ற அரசியல் கட்சிகளும் தலைவர்களும், ஏன் அவரது சொந்த கட்சியினரே கூட அவரை புறக்கணித்த நிலையிலும், இன்று வரை நெருக்கடி நிலை குறித்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் மீது தாக்குதல்கள் விமர்சனங்கள் இன்று வரை வைத்தாலும், மக்கள் இன்று வரையில் நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது சரிதான் என்று அந்த கால குடிமக்களே சொல்லும்போது, அவர் நாட்டின் நிலையில் தலைவர் நிலையில் மக்களிடத்தில் எப்படி நெருங்கி இருக்க செய்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுவது கூட நாட்டின் மீது ஒரு தலைவியின் விசுவாசத்தன்மையின் பிரதிபலிப்பு மக்களின் மீதான தாக்கத்தில் இன்றும் அவரை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு தலைவருக்கு தேவை. இவரது தேர்தல் வெற்றி குறித்து நீதிமன்ற தீர்ப்பு விஷயத்தில் இவரது முரண்பாடான செயல்பாட்டால் அன்புதம் கட்சி கண்டிக்கிற அதே நேரத்தில், தன்னோட கூட்டணியில் இருந்து கொண்டே சந்தர்ப்பவாத அரசியலை நடத்துபவர்களுக்கு சவுக்கொடி கொடுக்கிற விஷயமாகத்தான் அவர் நெருக்கடி நிலை பிரகடனத்தை அன்புதம் கட்சி கருதுகிறது. இதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கட்சி அரசியல், மத்தியில் ஆளுங்கட்சியாக தனிப்பெரும்பான்மை அரசு 2014 வரை அமையவில்லை. 2016 பாராளுமன்ற தேர்தல் மூலம் தனிப்பெரும்பான்மை பாஜகவுக்கு தங்கள் தலைமையிலான அரசுக்கு கிடைத்தும் மரியாதைக்குரிய பதவியான பிரதமர் நிலையில் தாங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. தாங்கள் மரியாதைக்குரிய திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களைப் போன்று எந்த ஒரு அரசியல் கட்சியையும் அனுசரித்து கொண்டு அரசியல் சமரசமும் செய்து கொள்ள தேவையில்லை.
பெரும்பான்மை அரசாக தாங்கள் அமைந்திருக்கிற நிலையில் இந்த கருப்பு பண விவகாரங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஊழல் அரசியல்வாதிகளையும் லஞ்சப்பேர்வழி அதிகாரிகளையும் அவர்களை மீதான நேரடி நடவடிக்கையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதை பார்க்கும்போது உங்கள் நிர்வாக ஸ்திரத்தன்மையில் உங்கள் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளாததால் நீங்கள் வலுக்கட்டாயமாக அவர்களை அனுசரித்து கொண்டு செல்வது போன்றதொரு நடவடிக்கையாகத்தான் இப்போது கருப்பு பண ஒழிப்பு விவகாரத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்தலிலும் ஆட்சியையும் கருத்தில் கொண்டே செயல்படுபவர்கள்தான் எந்த கட்சியின் எதிர்ப்பு நிலையும் தங்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்பவர்கள் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சீரிய நிர்வாகத்தை அமைத்து கொண்டு செயல்படுத்த முடியாது. மரியாதைக்குரிய திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் கூட பாரத பிரதமராக இருந்தபோது கூட்டணி கட்சி ஆட்சியில் இருந்தபோதும் ஸ்திரத்தன்மையான நிர்வாகத்தை தங்கம் கையாளுவது தொடர்பான திட்ட பிரச்சனையில் முடிவெடுக்கும் திறனில் பிரதமர் நிலையில் தன் தனி அடையாளத்தை நாட்டு மக்களிடம் அடையாளப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார். இப்படி இருக்கும்போது தங்கள் நிர்வாக கையாளுதல் விஷயங்களில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதை விட பேச்சிலும் அதனை வெளிப்படுத்துவதில்தான் வசீகரமும் சுவாரஸ்யமும் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு மேடைகளில் ஆற்றுகிற உரைகளும் பத்திரிகை மீடியாக்களின் அறிக்கைகளும் இருக்கிறது. கடந்த கால மத்திய அரசில் 20 அம்ச திட்டங்களையும் புதிய திருத்தப்பட்ட 20 அம்ச திட்டங்களையும் உலகமயமாக்கல் தனியார்மயமாக்கல் என்று கொண்டு வந்த நிலையிலும் திட்டங்கள் நிலையில் முழுமையாக மத்திய அரசால் செயல்படுத்த முடியவில்லை. ஒவ்வொரு நபரும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய தொடர்பு நிலைகளில் கொண்டுவரப்பட்ட உலகமயமாக்கலும் தனியார்மயமாக்கலும் மக்களின் தனிநபர் சார்பு நிலை வளர்ச்சிகளோடு தொடர்பு நிலைகளில் இருக்கிற இது மட்டும்தான் சாத்தியமாகி இருக்கிறது. மக்களின் தொடர்பு நிலைகளில் பங்களிப்பு வளர்ச்சி நிலைகளில் அரசு மக்களை ஈடுபடுத்த முயல வேண்டும். தங்கள் அரசின் தூய்மை இந்தியா திட்டம் கடந்த 40 ஆண்டுகளாக கிராம சுகாதார திட்டம் என்று இருந்ததை பெயரளவில் மாற்றத்தோடு 5 ஆண்டு கால செயல் திட்ட செலவீனங்களோடு திட்டத்தை மக்களிடம் அறிமுகம் செய்யப்படுகின்ற விளம்பர செலவீனங்களில் மக்கள் பயன்பாட்டு அளவீடுகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த திட்டம் முழுமையாக தோல்வியடைவதற்கு மத்திய அரசே காரணமாக இருந்து கொண்டு விளம்பரப்படுத்துதல் மூலம் தன்னை பிரதமர் என்ற நிலையில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதில்தான் அதிக முதலீடு செய்யப்படுவதாக தெரிகிறது. இதுபோன்ற திட்டத்தின் இலக்கை அடைவதற்கு அரசு முனையாமல் திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான விளம்பரப்படுத்துகிறோம் என்று அரசு சொல்வதும் வேறொரு திட்டம் குறித்து நீதிமன்ற தீர்ப்பில் அரசு திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க விளம்பரம் தேவையானதுதான் என்று கூறுவதும் இதுவே தேவையா தேவையில்லையா என்று பயணப்பட்டு கொண்டிருந்தால் திட்ட செயல்பாடுகளை இலக்கை அரசு எப்படி அடைய முடியும்? இதுபோன்று விளம்பரப்படுத்துதல் மூலம் மக்களிடம் திட்டத்தை கொண்டு சேர்க்கிறேன் என்ற பெயரில் அரசின் திட்டத்தின் நோக்கம் நிறைவேறாமல் மக்களின் பணம் வீணாகிக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த கருப்பு பண ஒழிப்பு விவகாரத்தில் அரசின் நடவடிக்கை ஆகிவிட்டது. இந்த ஆளுங்கட்சி அரசுக்கு இனி 2.5 ஆண்டு கால அவகாசம் இருக்கிறது. பயனாளர்கள் பயன்பாட்டில் சரியானவர்களுக்கு கொண்டு சேர்த்து தனது ஆட்சியின் அடையாளத்தை தங்களின் தனித்துவத்தை செயல்பாட்டில் வெளிப்படுத்தி இந்த தனி பெரும்பான்மை அரசின் பங்கெடுத்து கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தடத்தையும் இந்திய மக்களுக்கு அடையாளம் காணும் வகையில் இனி எதிர்காலத்தில் செயல்படுவீர்கள் என்று அன்பதம் கட்சி எதிர்பார்க்கிறது. தனிநபர் முனைப்பு தானே வழியை வெளிப்படுத்திக் கொள்வதல்ல, செயல்பாடுகளால் மற்றவர்களால் அடையாளம் காணப்பட வேண்டிய ஒன்று என்று அன்பதம் கட்சி கருதுகிறது. இதில் யாருக்கும் விதிவிலக்கு அல்ல. அன்பதம் கட்சியை பொறுத்தளவில் அரசியல் நிலைப்பாடுகள் கொள்கைகள் அடிப்படையில் தனக்கென்று தனி அடையாளத்தை வைத்து கொண்டிருக்கிறது. சந்தர்ப்பவாத அரசியலையும் சந்தர்ப்பவாத கூட்டணியையும் அமைத்து கொண்டு அரசியலை நடத்துவதிலும் தேர்தலை சந்திப்பதிலும் எந்த அரசியல் சமரசமும் செய்து கொள்ள அன்பதம் கட்சி விரும்பவில்லை. அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியிலான தேர்தல் மூலம் எந்த கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் வரையில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை ஆதரிப்பதிலோ விமர்சனம் செய்வதிலோ நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் தனது கருத்துக்களை முன்வைக்காமல் தனக்குரிய வாய்ப்பு மக்களால் கிட்டிய பிறகுதான் செயல்பாட்டுக்குரிய நிலையில் பங்கெடுத்துக் கொள்வேன். அதுவரையில் ஆளுங்கட்சி நிலைப்பாடுகளை வெறும் விமர்சனம் மட்டும்தான் செய்வேன் என்று விடாப்பிடியான கொள்கை பிடிப்பு கொண்டு நாகரிகமற்ற அரசியலை நடத்தி கொண்டிருக்கும் கட்சி அல்ல அன்பதம் கட்சி. வெறும் விமர்சனத்தை மட்டும் ஆளுங்கட்சியின் மீது எடுத்து வைத்து கொண்டு விலகி நின்று என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்து விடுவதால் நாட்டில் தனது விமர்சனத்தை செய்தவர்களின் பங்களிப்பு எங்கிருக்கிறது என்று கேட்கிற போது அரசியல் செய்தவர்களின் பங்களிப்பு எங்கிருக்கிறது என்று கேட்கிற அதே நேரத்தில் இது போன்றவர்கள் அரசியல் நடத்தியவே தகுதியில்லாதவர்கள் என்றுதான் அன்பதம் கட்சி கருதுகிறது. ஆளுங்கட்சி நிலையில் ஒரு அரசாக கொள்கை முடிவுகளை எடுக்கிற போது அது அவர்களுக்கு தெரிந்த அளவில் உறுதித்தன்மையில் செயல்படுகிற போது செயல்படுத்தும் நிலையில் தனது முடிவு நாட்டிற்கும் மக்களுக்கும் நலன் பயக்கக்கூடிய வகையில்தான் முடிவெடுக்கப்பட்டதாக கருதி செயல்படுகிற போது சில முடிவுகள் சில சந்தர்ப்பங்களில் தவறாகவோ அல்லது கொள்கை முடிவின் தாற்பயம் இலக்கை விட்டு திசை மாறி போவதையோ அன்பதம் கட்சி எதிர்க்கட்சி நிலையிலிருந்து ஆளுங்கட்சியின் அரசின் கொள்கை முடிவுகளை விமர்சிக்கிற அதே நேரத்தில் அந்த ஆளுங்கட்சி நிலையில் தனது நிலைப்பாடு செயல்பாடு எவ்வாறு அமைந்திருக்கும் என்ற அடிப்படையில் அதனையே ஆளுங்கட்சியாக மற்ற அரசியல் கட்சிகளிடம் இருக்கும் அரசிடம் தவறை சுட்டிக்காட்டி சரிபடுத்திக் கொள்ள எடுத்து வைப்பது கூட ஜனநாயக முறைப்படி நாடு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் ஆளுங்கட்சிக்கு எடுத்து வைக்கிற போது அது அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கருதித்தான்.
ஆளுங்கட்சியின் நிலைப்பாடுகள் கொள்கை முடிவில் தன்னை மாறுதலுக்கு உட்படுத்திக் கொள்ள மாட்டேன், தன்னை சரி செய்து கொள்ள மாட்டேன், மற்ற அரசியல் கட்சிகளின் கருத்து பங்களிப்புக்கு இடமில்லை என்று கருதி புறக்கணிப்பதும் அல்லது அது குறித்து ஒரு ஆளுங்கட்சியாக கவனம் செலுத்தப்பட வேண்டும், பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கிற முடிவு ஆளுங்கட்சியிடம் விட்டுவிடுவதுதான் அன்பதம் கட்சியின் ஜனநாயக அரசியலாக வைத்துக்கொண்டு செயல்பட்டு வருகிறது. இதே போன்றதொரு நிலைப்பாட்டின் அடிப்படையில்தான் பாரத பிரதமர் நிலையில் உள்ள மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி ஆகிய தங்களிடம் அன்பதம் கட்சி நிறுவன தலைவர் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் இந்த நீண்டதொரு கடிதத்தை நாட்டின் நலன் வேண்டி தங்கள் முன் எடுத்து வைத்து இருக்கிறேன். ஏற்கனவே தங்களுக்கு 17/5/2014 அன்று தாங்கள் பாரத பிரதமராக பதவியேற்கப் போகிற அந்த காலகட்டத்தில் உங்கள் கட்சி அலுவலகத்திற்கு உங்கள் பெயருக்கு அன்பதம் கட்சியின் சார்பாக நாட்டின் நலன் வேண்டி எனது முன்வைப்புகளை தெரிவித்திருந்தேன் என்பதை இந்த இடத்தில் தங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பல்வேறு காலகட்டங்களில் அன்பதம் கட்சியின் சார்பாக மத்திய அரசுக்கு நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் எனது முன்வைப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன். 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலம் தனிநபர் பாதுகாப்பு உத்தரவாதத்தை மாநில அரசு அண்டை நாட்டு பிரச்சனையை கையாளுவதில் மக்களை களமிறக்கி மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி விடுகிறது என்ற அடிப்படையில் இந்த கடிதத்தில் பல்வேறு அம்சங்கள் குறித்து மத்திய அரசின் பார்வைக்கு கொண்டு சென்றபோது வெகு நாட்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் மத்திய அரசின் கண்காணிப்பு தேவை என்ற அடிப்படையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து மத்திய அரசும் பரிசீலித்து வந்திருந்த நிலை ஒருபுறம் இருக்க, அன்பதம் சார்பாக அந்த நாளில் தேசிய புலனாய்வு மையம் தேவை என்ற அடிப்படையிலும் மாநில அரசை கண்காணிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் புலனாய்வுத்துறை அறிக்கை சமர்ப்பிப்பது குறித்த அன்பதம் கட்சி முன்வைத்த நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பின்னாட்களில் ஒரு காலகட்டத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிரானதொரு நடவடிக்கையாக பயங்கரவாத தடுப்பு மையம் மாநிலங்களில் அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகளில் மத்திய அரசு முனைப்பு காட்டியது. அப்போது தமிழகம் உட்பட சில மாநிலங்கள் மாநில அரசின் உரிமை இந்த விஷயத்தில் பறிபோய்விடும் என்ற அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவித்ததையும், அதில் அந்த காலகட்டத்தில் குஜராத் மாநில முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி ஆகிய தாங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு மத்திய அரசின் பயங்கரவாத தடுப்பு மையம் மாநிலங்களில் அமைகிற விஷயத்தில் ஒத்துழைப்பு தராமல் எதிர்ப்பு காட்டினீர்கள் என்பதை கூட இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுவதின் அடிப்படை நோக்கம், மாநில அரசு என்பது மத்திய அரசின் கொள்கை முடிவுகளோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மக்களின் பாதுகாப்பு உணர்வையும் நாட்டின் பாதுகாப்பையும் செயல்பாட்டு அளவில் கொண்டு வர வேண்டிய நிலையில் மட்டும்தான் இருக்கிறது என்பதும், மத்திய அரசு என்பது நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு கொள்கை முடிவுகளை வரையறை செய்து நாட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய முழு பொறுப்பும் தாங்கி மத்திய அரசுக்கு எல்லா வகையான ஒத்துழைப்புகளும் அளித்து அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் தாங்கி இருக்கக்கூடியது என்ற அளவிலும், திட்டம் கொள்கை முடிவுகள் என்று எதுவும் வெற்றி தோல்வி நிலைகளில் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டிய நிலையில் மத்திய அரசிடம் பொறுப்பு மிக அதிகம். அதே நேரத்தில் மாநில அரசின் கொள்கை முடிவுகள் எத்தகையதாக இருந்தாலும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டியதில் அரசியலும் சமீப காலமாக நுழைந்துவிட்ட நிலையில் அரசியல் கட்சிகளால் ஜனநாயக முறையை சரியாக கையாளுவதில் செயல்படுத்துவதில் மத்திய அரசு திணற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றோடொன்று சார்பு நிலைகளில் இருந்து கொண்டிருக்கையில் மத்திய அரசு கொள்கை முடிவுகள் முடிவு செய்வதிலிருந்து அதை அமல்படுத்துகிற வரையில் கட்சிகளின் அரசியலால் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்படுத்தி கொண்டு வருவது தொடர்கதையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதையும் மீறி மத்திய அரசு மத்திய ஆளுங்கட்சி ஸ்திரத்தன்மையின் வெளிப்படையான நிர்வாக நிலைகளில் எப்படி நேரடியாக மக்களின் பங்களிப்பில் மாநில அரசை செயல்பட வைக்க வேண்டும், ஜனநாயக ரீதியிலான அடிப்படை தாற்பயம் மாறாமல் செயல்பட வேண்டிய வலு இந்திய நாட்டின் பிரதமருக்கு இருந்தால்தான் தனது ஆட்சி கால திட்ட செயல்பாடுகளை மாநில அரசின் ஒத்துழைப்புகளோடு மக்களிடம் கொண்டு சேர்த்து நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் வளர்ச்சியில் தனது குறிக்கோளை எட்ட முடியும். மாநில அரசில் ஒரு முதல்வர் நிலையில் செயல்பாட்டை கருத்தில் கொண்டு மத்திய அரசில் ஒரு பிரதமர் நிலையில் அதே மாநில முதல்வரின் மனோபாவ செயல்பாட்டை சிந்தனையை கருத்தில் கொண்டு இப்போது செயல்பட்டு வந்திருக்கிற இந்த கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை விளைவு மிக மோசமானதாக அமைந்துவிட்டது என்பதை மிக வேதனையுடன் அன்பதம் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கருப்பு பண விவகாரத்தில் சரி செய்வதற்கான கால அவகாசம் தாங்கள் நிர்ணயித்திருக்கிற நிலையில் அதே கால அவகாசத்தில் நீங்களும் உங்கள் ஆளுங்கட்சி அரசும் அன்பதம் கட்சி தங்களிடம் முன்வைத்திருக்கிற கருத்துக்களின் மீது கவனம் செலுத்தி ஊரிய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அன்பதம் கட்சி விரும்புகிறது. எந்த ஒரு அரசின் கொள்கை முடிவுகளும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் உரியதாக கருத்தில் கொண்டுதான் செயல்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எந்த விஷயத்தில் இதுபோன்ற முடிவெடுக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சிக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதில்தான் ஒரு அரசின் வெற்றி அமைந்திருக்கிறது. நாட்டையும் மக்களையும் கருத்தில் கொண்டு அரசு செயல்படும் போது ஒட்டுமொத்த நலன் சார்ந்ததாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும், ஒட்டுமொத்த நாட்டை வளப்படுத்தப் போகிறேன் என்று முடிவெடுக்கும் திறனில் செயல்படுத்தும் திறனில் எந்த இடத்தில் பாரபட்சத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று வருகிற போது தனிநபர் குணாதிசயத்தில் தவறு இழைத்தவர்கள் திருந்தும் வகையில் தண்டிப்பதில் தவறில்லை. இதுவரை நேர்மையாக இருந்தவரை கௌரவப்படுத்தி மேம்படுத்துகிற ஒரு அரசாக அமைந்துவிட்டால் தவறு இழைத்தவர்களெல்லாம் திருந்தி நேரிய பாதையில் வந்தடைகிற போது அரசு எதிர்பார்க்கிற சமநிலை ஏற்பட்டுவிடும்.
ஆனால் நேர்மையாக இருந்தவரோடு குற்றமிழைத்தவரை அவரோடு சேர்த்து பொதுநலன் என்று பொது நீதியை உருவாக்கி செயல்படுத்தி இருப்பது ஆளுங்கட்சி அரசின் கொள்கை முடிவுகளுக்கு வேண்டுமானால் இது சரியாக இருக்கலாம். இது ஜனநாயக பாதைக்கு முரணானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. இப்படி சட்டத்திற்கு முரணானதை பாரதிய ஜனதா ஆளுங்கட்சி செயல்படுத்தி இருப்பது ஜனநாயக ரீதியிலான தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக செயல்பட்டதை எந்த நீதிமன்ற மேலாண்மையும் இது சட்டத்திற்கு உட்பட்டது என்று ஆளுங்கட்சி அரசு நடவடிக்கையை கூறிவிடாது. பாராளுமன்றம் தன் மேலாண்மையை அடையாளம் காட்ட முனைந்து இருக்கிற வேளையில் அன்பதம் கட்சி ஜனநாயகத்தில் தார்மீக கடமையாக இங்கு சுட்டிக்காட்ட விரும்புவது இதுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீதிமன்ற மேலாண்மை உறுதி செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அன்பதம் கட்சியின் ஜனநாயக தாத்பரியம் என்னவென்றால், ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த விஷயத்தில் ஆளுங்கட்சியால் அன்பதம் கட்சியின் ஜனநாயக தாத்பரியம் கேள்விக்குறியாக்கப்பட்டு நீதி சமநிலையில் கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு அரசிடம் மக்கள் எதிர்பார்ப்பது என்னவாக இருக்கும் என்று பார்க்கிற போது, ஒரு அரசு நாட்டு மக்களின் நம்பிக்கையை பொய்த்து போகச் செய்துவிடாது என்ற எண்ணம் நம்பிக்கைதான். இந்த நம்பிக்கையை சிதைத்துவிட்டு மக்களை வெறுமையில் கொண்டு போய் சேர்க்கிற நிலை என்பது அவநம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். இந்த நிலையில்தான் மக்கள் இப்போது இருக்கிறார்கள். நேரிய வழியில் வாழ்ந்த மேல்தட்டு, கீழ்த்தட்டு, நடுத்தரம் என்று 3 நிலைகளில் இருக்கக்கூடியவர்களின் நம்பிக்கையை அரசு இன்று எடுத்திருக்கிற நடவடிக்கையால் நிலைகுலைந்து போனார்கள். மக்கள் நேர்மையாக வாழ்ந்ததன் பலன்தான் என்ன என்று அவர்களே கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு அரசால் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாரபட்சமற்ற ஒருங்கிணைப்பு நடவடிக்கையில் வித்தியாசப்பட்ட நடவடிக்கை உள்ள தனிநபர் குணாதிசயம் பாரபட்சத்தன்மையில் அரசால் பரிசீலிக்கப்படாததால் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயமும் விக்கித்து போனது. அரசு மனிதர்களை வித்தியாசப்படுத்தவில்லை, தனிநபர் குணாதிசயம் வித்தியாசப்படுத்தப்படவில்லை, அனைவரையும் ஒருங்கிணைத்து எல்லோருக்குமான ஒரே நீதி. ஒட்டுமொத்த மக்களையும் தண்டிக்க துணிந்துவிட்ட ஒரு அரசு மீது மக்கள் எங்கே நீதி, எங்கே சட்டம், எங்கே நீதிமன்றம், எல்லாமே வாய்மூடி மௌனியாக நிசப்தமாக வேடிக்கை பார்க்கும் அவலமா என்று அரசை நிமிர்ந்து பார்க்கிற அன்பதம் கட்சியின் நிலையில் மக்களின் நிலை இதுதான் இன்று இந்திய மக்களின் பார்வையாக இருக்கிறது. மாற்றம் ஒன்றுதான் மாறாததாக இருக்கிறது என்றாலும் அது நிரந்தரமானதல்ல. எந்த மாறுதலும் மாறுதலுக்கு உட்பட்டது தான். அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளுமான வெறி காரணிகளின் சாதக சூழ்நிலைகள் கூடி வருகிற வரையில் ஏற்கனவே இருந்து வரக்கூடிய மாற்றம் நிலை கொண்டுள்ளது போல் இருந்தாலும், ஏற்படுகிற மாற்றத்தின் அப்படி ஏற்பட போகிற மாற்றத்தில் எந்த மாறுதலும் இல்லாமல் ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும். ஏற்பட்ட மாறுதல்கள் அதன் செயல்பாடுகளிலும் அதன் தனித்தன்மையிலும் அதன் மாறுதலும் தனக்குரிய அடையாளத்தை பதிப்பதில்தான் அந்த மாறுதலும் அடையாளப்படுகிறது. அந்த அடையாளப்படுதல் தன்னியல்பில் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பு மட்டும்தான் மாற்றத்தை விரும்புபவர்களின் மாறுதலாக இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் அன்பதம் கட்சி நிறுவனர் தலைவர் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் இந்த கடிதம் மூலம் விடைபெறுகிற இந்த நேரத்தில் ஒன்று சொல்லி விடைபெற விரும்புகிறேன். பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருந்து செயல்படுத்தும் திட்டங்கள் நாட்டிற்கும் மக்களுக்கும் பாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்று யாரொருவரும் எண்ணிவிட மாட்டார்கள். அப்படி எண்ணி செயல்படுபவர்கள் அதை செயல்படுத்தும் ஒவ்வொரு கட்டத்திலும் சுதந்திரமான மனோபாவ நிலையில் செயல்பட முடியாது. அதே நேரத்தில் மனோபாவ நிலைகுலைந்து போவார்கள். பதற்றமும் படபடப்பும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவரை சிதைத்துவிடும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுக்கு அமைகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அனுபவங்கள் அவர்களது தொடர் பயணத்திற்கு தம்மையும் அறியாமல் உதவிகரமாக அமைந்து விடுவது தாமே திட்டமிட்டதல்ல. அது தானாக அந்த சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகள். சிக்கலான நிலைகளில் நம்மை அறியாமலேயே நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் என்பதுதான் யதார்த்தம். இதில் இப்போது நாட்டின் நலன் கருதி கருப்பு பண ஒழிப்பு விவகாரத்தில் உங்களது இலக்கு சரியாக இருக்கிற போதும் அதை நடைமுறைப்படுத்துவதில் அணுகுவதில் உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தில் உங்களோடு இந்த அரசில் இருப்பவர்களும் அதிகாரிகளும் அவர்களின் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு அமைகிற நிலையிலும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு வழிகாட்டுதல் தவறி இருக்கிறது. அது எது என்று அன்பதம் கட்சி அறிந்ததன் அடிப்படையில்தான் இதில் தொடர்புடைய சிலவற்றை இங்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். நடைமுறையில் கையாள வேண்டியது குறித்து இங்கு எதுவும் எடுத்து வைக்கப்படவில்லை. கட்சி சார்பு நிலைகளை கடந்த ஒரு ஆளும் கட்சி அரசுக்கு உறுதுணை என்ற அடிப்படையிலும் தேசத்தின் குடிமகன் என்ற நிலையில் நமது சக மக்களின் நலன் கருதி நாட்டின் நலன் கருதி இங்கு கடிதம் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு. 15/11/2016